ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்கம்மா? ஓகே சார். யாவே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற யேசுவா கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு கூட நாம் இன்றைக்கு பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. இது சங்கீதம் 23 அடிப்படையாக கொண்ட பாடமாக இருக்கிறது. இந்த பாடம் பாஸ்டர் ஜாலி அவர்கள் கொடுத்த ஒரு பிரசங்கம். 6/4/1974 கொடுத்த பாடம். இந்த சங்கீதம் 23 அநேக கிறிஸ்துவ ஜனங்களை ஆற்றி தேற்றிய ஒரு சங்கீதம். உண்மையிலேயே தங்களுடைய வாழ்க்கை பிரதிஷ்டையிலே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்த அவருடைய உண்மையான ஜனங்கள் அவங்களுடைய ஓட்டம் முடிகிற வரையில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு அஷூரன்ஸ், ஒரு உறுதிப்பாட்டை கொடுத்த ஒரு தேவனுடைய வார்த்தையாக இந்த சங்கீதம் 23 அடங்கியிருக்கிறது. இது ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். இதில் 6 வசனங்கள் அடங்கியிருக்கு. இதில் உள்ள தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய அஷூரன்ஸை பார்க்கும்போது இது நம்முடைய பிரதிஷ்டையின் வாழ்க்கையில் நம்மை அவருடைய பாதையில் நடக்கவும் அவருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இது நமக்கு எவ்வளவு பேர் உதவியாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு எளிமையான பாடமாக இருக்கலாம். நாம் அநேக முறை இதை கேட்டும் இருப்போம். இது இன்னொரு கண்ணோட்டங்கள்ல இருந்து சற்று பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்ம பார்த்த மன்னாவின்படி தேவனுடைய அந்த தயவு, அன்பின் இரக்கங்கள் அவருடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ருசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ அதை அடிப்படையாக தான் இந்த பாடம் அமைந்திருக்கு. இப்போ இந்த கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுதே இங்கே யார் மெய்ப்பராக இருக்கிறார்? கர்த்தர் என்ற வார்த்தை இங்கிலீஷில் லார்ட், அதாவது த லார்ட் என்று இருக்குது. இந்த லார்ட் என்ற வார்த்தை முழுவதும் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அது யாரை அடையாளப்படுத்துகிறதா இருக்குது என்று பார்க்கும்போது யாரை குறிக்கிறதா இருக்குன்றா யாவே தேவனை தான் அது குறிக்குது. இப்போ யாவே தேவன் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார் என்று இந்த சங்கீதம் சொல்லும்போது இப்போ நம்ம வேத வசனத்தில் அநேக இடங்களில் நம்முடைய கர்த்தராக யெஷுவாவை மெய்ப்பராக சொல்லப்பட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த சங்கீதத்தில் யாவே தேவன் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ எப்படி இதில் கருத்து அமைதி கொள்வது என்று நம்ம பார்க்கும்போது எப்படியெல்லாம் யெஷுவா கிறிஸ்து நம்முடைய மெய்ப்பராக அர்த்தப்படுத்தி இருக்கிறது என்ற பைபிள் ரெஃபரன்ஸை நம்ம முதல்ல பார்ப்போம். 1 பேதுரு 2:25 வாசிக்கலாம். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ இங்கு உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது கர்த்தராகிய யெஷுவாவை தான் சொல்றாரு. அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 13:20 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய யெஷுவாவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். இப்போ இங்கு ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பர், அதாவது த கிரேட் ஷெப்பர்ட் ஆஃப் த ஷீப் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே இதே கண்ணோட்டத்தில் தான் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது 1 பேதுரு 5:4 வாசிக்கலாம். அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இப்போ இங்கு த சீஃப் ஷெப்பர்ட், பிரதான மெய்ப்பர் என்று சொல்றார். முந்தைய வசனத்தில் நம்ம ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பர் என்று பார்த்தோம். அதே கிட்டத்தட்ட அந்த கண்ணோட்டத்தில் தான் பிரதான மெய்ப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. நம்முடைய யெஷுவாவே தம்மை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 10:11 அவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இப்போ
ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், நானே நல்ல மேய்ப்பன் என்றும், அந்த நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் என்றும் சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கணும். இங்கெல்லாம் கர்த்தரை மேய்ப்பராக அர்த்தப்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இன்னொரு அற்புதமான வசனம் வாசிப்போம். அதில் அவர் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு வாசிப்போம். சகரியா 13:7 பட்டயமே, என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். இது பட்டயமே, என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, மெய்ப்பனை வெட்டு, அப்போது ஆடுகள் சிதறிப்போம். இது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் பின்பு நிறைவேறினது. எங்க நிறைவேறினது என்று சொல்லும் பொழுது, கெத்செமனேவில் அவர் கர்த்தர் கைது செய்யப்பட்ட போது நிறைவேறுகிறது. அதாவது கர்த்தருடைய வாழ்க்கையின் கடைசி 13 மணி நேரங்களின் போது அவர் ஆடுகளுக்காக அடிக்கப்பட வேண்டியவராய் இருந்தார். அவர் தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்போ தம்முடைய ஆடுகளுக்காக வெட்டப்பட வேண்டிய அல்லது அடிக்கப்பட வேண்டிய ஒரு மெய்ப்பனாக இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இதைதான் நம்ம மத்தேயு 26:31 வாசிக்கிறோம். இப்போ யெஷுவாவே சொல்றார், மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். அப்போ இங்க நம்முடைய கர்த்தர் கல்வாரி சிலுவையில் முழுவதுமாக அவர் அடிக்கப்பட்டார். அதாவது முற்றிலுமாக அந்த கெத்செமனேலிருந்து அவருடைய ஜீவன் முற்றிலுமாக அவர் ஜீவன் போகிற வரைக்கும் அது 13 மணி நேரங்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவரோடு கூட இருந்தவர்கள், அந்த இங்க அர்த்தப்படுத்தப்பட்டிருக்கிற மந்தைகள் என்று சொல்லப்படக்கூடிய அவருடையவர்கள் யாரிடம் செல்வது என்று தெரியாம ஒரு சிதறி போனப்பட்டவர்கள இருந்தாங்க அந்த டைமில். இப்ப இங்க இந்த வசனத்தில் இந்த மெய்ப்பன் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறார்னா, என் மெய்ப்பன், பட்டயமே என் மெய்ப்பன் மேல் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இப்போ இந்த மெய்ப்பன் நம்ம பார்த்துட்டு இந்த நல்ல மெய்ப்பன் அவரு தேவனுடைய மெய்ப்பனாக இங்கு அர்த்தப்படுத்தப்படுறார் இல்லைங்களா? ஏன்னா தேவன் அந்த வார்த்தையை சொல்றார், என் மெய்ப்பன். அப்போ தேவனுடைய மெய்ப்பனுக்கு விரோதமாக அங்கு எழும்பின அந்த பட்டயம். அப்போ தேவன் ஒரு பெரிய மெய்ப்பரா இருக்கிறார், எல்லாருக்கும் பெரியவரா இருக்கிறார். அப்ப அவருக்கு அடுத்த நிலையில கர்த்தர் தேவனுடைய மெய்ப்பனா இருக்கிறார் என்ற இந்த கண்ணோட்டத்தை இந்த வசனத்திலிருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்புன்னு சொல்றார், தேவன் சொல்றார். இந்த என் தோழனாகிய புருஷன் என்றால், அதாவது the man that is my fellow என்று சொல்றார். அப்போ கர்த்தர் தேவன் ஏன் தன்னுடைய, அதாவது மை ஃபெல்லோ என்று அழைக்கிறாரு, என் தோழன் என்று அழைக்கிறார். அதாவது ஃபெல்லோன்னா உடனாளி, உடன் இருப்பவர். இது அழகான ஒரு கருத்தை காண்பிக்குது. என்னன்னா, எல்லா சிருஷ்டிகளுக்கும் உள்ளும் தேவன் அவரை ஆதியாக கொண்டிருந்தார் இல்லைங்களா? அந்த கருத்துல அவர் தான் ஆதியும் ஆரம்பமும் முடிவுமா இருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பு, நேரடியான சிருஷ்டிப்பு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் தான். அதுவும் இல்லாம எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஆதியாக இருக்கிறார். அப்போ அவரோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த கருத்துல அவர் ஒரு மை ஃபெல்லோ என்று இங்க தேவன் அழைக்கிறத பார்க்கணும். அப்ப இந்த வசனம் யெஷுவா கிறிஸ்துவை தான் குறிக்குது என்பதை மிக தெளிவா படிக்கிறோம். அடிஷ்னலா இதை கர்த்தரே மென்ஷன் பண்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது இதை அவரே மென்ஷன் பண்றார். இப்ப இதுல இருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாருக்கு, எலக்ட் கிளாஸஸ், அதாவது சிறுமந்தை, திரள் கூட்டம், இப்போ வாலிப பாத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, ஓடி முடித்து அவங்களுடைய ஓட்டம் முடிந்துடுச்சு. அடுத்தது பிரதிஷ்டை செய்த பாளைய வகுப்பார். இவர்கள் எல்லாரையும் மேய்க்கக்கூடிய தேவனுடைய மெய்ப்பனாக யெஷுவா செயல்படுகிறார். யாவே என் மெய்ப்பரா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தேவன் தம்முடைய மெய்ப்பரை கொண்டு
தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார வழி நடத்துகிறார் என்பதை இங்க நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஆடுகளுக்காக ஒரு மெய்ப்பன் என்னெல்லாம் செய்வாரோ அதை யெஷுவா தேவனுடைய மந்தைக்கு செய்கிறாரு. அப்போ சங்கீதம் 23 நம்ம பார்க்க போகிற அந்த மெய்ப்பன் அந்த ஆடுகளுக்கு செய்ய வேண்டிய சகலத்தையும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப அது அந்த கண்ணோட்டத்துல இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த விஷயங்கள்லாம் கவனிக்கும் போது ஏன் கர்த்தரை ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவர் சொல்லப்பட்டிருக்கு என்றால், இப்போ ஆடுகளை மேய்க்கிறவர் மெய்ப்பன், கண்காணின்னு சொல்லும் போது ஓவர்சீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்து கொள்பவர் ஓவர்சீர். அதுதான் பிஷப் என்ற ஒரு வார்த்தையா இருக்குது. பிஷப்னால என்னன்னா ஓவர்சீர், கண்காணிப்பவர். அப்போ தேவனுடைய ஜனங்களுடைய ஜீவியங்களை பாதுகாக்கும்படி பிதா தம்முடைய கரங்களில் ஒப்படைத்த ஊழியத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு மெய்ப்பரா இருக்கிறார். அந்த ஆத்துமாக்கள் யாருன்னா தேவனுடைய ஜனங்கள். அந்த ஜனங்களுடைய ஜீவியங்களை, அது ஆவிக்குரிய ஓட்டத்தை பாதுகாத்து வழிநடத்துவதற்கு பிதா அவரிடத்துல ஒப்படைச்சிருக்கிறார். அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு மெய்ப்பனா அவர் இருக்கிறாரு யெஷுவா. அப்புறம் ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பன், மூன்றாவது பிரதான மெய்ப்பன், சீஃப் ஷெப்பர்ட், த கிரேட் ஷெப்பர்ட் ஆஃப் த ஷீப்னு சொல்லும் போது இங்க ஒரு கருத்து நமக்கு புரியுது. என்னவென்றால், தேவனுடைய மந்தையை பராமரிக்கிறதுக்கு அநேக மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க. அதுல குறிப்பா அண்டர் ஷெப்பர்ட்ஸ், கீழ்நிலை மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த மெய்ப்பர்களுக்கெல்லாம் உயர்ந்தவரும் உன்னதமானவருமாய் இந்த மெய்ப்பர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாரு, யெஷுவா இருக்கிறாரு. சுப்ரீமா எல்லாருக்கும் மேன்மையா அவர் இருக்கிறாரு என்ற கண்ணோட்டத்தில் அவர் இங்க ஆடுகளின் பெரிய மெய்ப்பராகவும் பிரதான மெய்ப்பராகவும் இருக்கிறார். இப்போ அவரே என்ன சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்றார். அப்போ நல்ல மெய்ப்பனா இருந்து அவர் என்ன செய்கிறார் என்றால், தேவனுடைய ஆடுகளுக்கு என்ன செய்கிறாரு, தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். இல்லைங்களா? தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவரா இருக்கிறாருன்னு படிக்கணும். அப்போ அவருடைய ஆடுகளை பராமரித்து போஷிக்கக்கூடிய மெய்ப்பருக்குரிய ஒவ்வொரு குணாதிசயங்களும் உடையவரா இருக்கிறார் என்பதை இந்த கர்த்தர் ஒரு மெய்ப்பரா, அதாவது யெஷுவா ஒரு மெய்ப்பரா இருக்கிறார்ன்றதுல புரிஞ்சுக்கிறோம். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர்ல ஷெப்பர்ட் என்பதும் ஒரு அவருக்கு யெஷுவாவுக்கு கொடுத்த ஒரு சிறப்பு பெயர் தான். நம்முடைய நியூஸ் லெட்டர்ல ரீசெண்டா ஆகஸ்ட் நியூஸ் லெட்டர்ல கூட யெஷுவாவுடைய சிறப்பு பெயர்கள்ல அநேக சிறப்பு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, டைட்டில்ஸ். அதுல மெய்ப்பன் என்ற கருத்துல சொல்லும் போது இந்த கருத்துக்களை நம்முடைய நியூஸ் லெட்டர்ல கொடுத்துருக்குறாங்க. அதுல 2வது பாடம், அதுல 50வது பேரால இந்த கருத்துக்கள் அடங்கியிருக்கு. இந்த யோவான் 10ல அவர் ஒரு நல்ல மெய்ப்பன் என்று சொல்லப்படுறது, தன்னை அழைக்கிறார். நல்ல மெய்ப்பனுக்குரிய கண்ணோட்டத்தில் அவர் சொல்றாரு. 10ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு நல்ல மெய்ப்பனை எப்படி இருக்கிறார் என்பதும் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்துல மெய்ப்பன் மற்றும் ஆடுகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 7 அம்சங்கள் அடங்கி இருக்குது. அதை கவனித்து பார்க்க கடவும். அதை பார்த்துட்டு நம்ம சங்கீதம் 23க்கு வரலாம். இப்போ தேவனுடைய ஆடுகள் அவரிடத்தில் கொண்டிருக்க வேண்டிய விஷயங்கள், பந்தங்களை எப்படி இருக்கணும்ன்றத மிக அழகா காமிச்சிருக்கிறார். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த நல்ல மெய்ப்பன் தமக்கு சொந்தமான தம்முடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். அவர் எப்படி அறிந்திருக்கிறாரோ அந்த ஆடுகளும் அந்த மெய்ப்பரை அறிந்திருக்கின்றன. இது முதலாவது விஷயம். இதை நம்ம யோவான் 10ல 14-15 வாசிப்போம். நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தோம் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அப்ப நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்ப ஆடுகள் அந்த மெய்ப்பனை அறிந்திருக்கின்றன. இரண்டாவது பார்த்தோம் சொன்னா, ஆடுகள் மெய்ப்பனை அறிந்திருக்கிறது மட்டும் இல்ல, மெய்ப்பனுடைய சத்தத்தையும் அறிந்திருக்கின்றன. அதை 4ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது.
மூன்றாவதா பார்க்கும்போது ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன. 3ஆம் வசனம், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். இதே கருத்து தான் 27ஆம் வசனத்திலையும் அது முதல் பகுதியில சொல்றார். அப்போ இங்க இதுவரைக்கும் 3 அம்சங்களை பார்த்தோம். முதலாவது, ஆடுகள் மெய்ப்பனை அறிந்திருக்குது. அதாவது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய யேசுவா கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ மெய்ப்பனை பற்றி நன்கு அறிந்திருக்கின்றன. இரண்டாவது, மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கின்றன. மூன்றாவது, அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன. நான்காவதா பார்க்கும் பொழுது ஆடுகள் அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியால், அதாவது அந்நியர், மெய்ப்பன் இல்லாத அந்நியர், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவங்களுடைய சத்தத்தை அறியாது இருக்குது. அப்போ மெய்ப்பனுடைய சத்தத்தை மட்டும்தான் அறிந்திருக்குது. இதை வலியுறுத்தி பார்க்கும்போது அந்நியருடைய சத்தத்தை அறியலன்னு சொன்னா அது மெய்ப்பரிடத்தில் அன்பு கூறுகின்றனவா இருக்கின்றன, மெய்ப்பனை நேசிக்கின்றன. ஏன்னா அந்நியருடைய சத்தத்தை அறியாததுனால ஆடுகள் அவரிடத்தில் அன்பு கூறுகின்றன. வசனம் 5 வாசிப்போம். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். 8ல அந்த 2வது பகுதி மட்டும். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அப்போ இது 4வது அம்சமா இருக்குது. 5வது, ஆடுகள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுது. அவருடைய ஆடுகள் என்ன செய்யும் என்றால், நல்ல மேய்ப்பன் இப்ப ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அவர் மேல் நம்பிக்கை கொள்கின்றன. அதாவது அவரை நேசிக்கிறது, அன்பு கூறுகின்றன. அது மட்டும் இல்லாம அவர் மேல அந்த ட்ரஸ்ட், அவர் மேல அந்த நம்பிக்கையை வைக்கின்றன. 3ஆம் வசனத்துல 2வது பகுதி. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். முடிவாக 7வதாக பார்க்கும் பொழுது, 6வதா பார்க்கும் பொழுது ஆடுகள் மெய்ப்பனுக்கு பின் செல்கின்றன. இப்போ அவரை நேசித்து அவரிடத்தில் நம்பிக்கை வைத்து இப்போ அவரை ஃபாலோ பண்ணுகின்றன, பின்பற்றுகின்றன. 4ஆம் வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஏன்னா முன்பே அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. இப்ப அவரை அன்பு கூர்ந்து நம்பிக்கை வைத்து அவரை பின் செல்லுகின்றன. அவர் காண்பிக்க பாதையில் நடந்து செல்லுகின்றன, அவரை பின்பற்றுகின்றன. 7வதா பார்க்கும் பொழுது ஆடுகள் அந்நியருடைய சத்தத்தை அந்நியரையும் அறியல, அந்நியரை பின்பற்றாமலும் அவர்களை விட்டு ஓடி போகின்றன. 5ஆம் வசனம். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போம் என்றார். அப்போ இந்த 7 அம்சங்களையும் யோவான் 10ஆம் அதிகாரத்துல நம்மளால பார்க்க முடியுது. அப்ப தேவனுடைய ஜனங்களா இருக்கிறதுக்கு உரிமை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிற அவருடைய ஆடுகள் எப்படிப்பட்ட பந்தத்தில் மெய்ப்பனோடு இருக்க வேண்டும் என்பதை இவைகள் காண்பிக்கின்றன. அப்போ இந்த கண்ணோட்டத்தோட நாம் இப்ப சங்கீதம் 23க்கு வரலாம். அதாவது யாவே தேவன் நம்முடைய மெய்ப்பரா இருக்கிறார். அப்படி நம்முடைய மெய்ப்பரா இருக்கிறார்னா தம்முடைய மெய்ப்பனை கொண்டு அவர் என்ன பண்றாரு, நம்மளை வழி நடத்திட்டு வர்றார். அப்ப இதுல நமக்கு எந்த குழப்பமும் அவசியமா இருக்க தேவையில்லை. ஏனென்றால் நேற்றைய மண்ணால கூட படிச்சோம். நேற்றைய மண்ணால 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னா 2 எஜமான் ஒரே கருத்து, ஒரே ஒத்துணர்வுள்ள அந்த கருத்துல உள்ள 2 எஜமான் இல்ல, 2 கருத்தின் அடிப்படையில் விரோதமா இருக்கிற 2 எஜமான். அப்போ தேவனும் யெஷுவாவும் ஒரு எஜமானா இருக்கிறாங்க, அதற்கு விரோதமா இருக்கிறது வேறையா இருக்குதுன்னு படிக்கணும். அப்ப அந்த கருத்துல தான் இப்ப மெய்ப்பன் சொல்லும் பொழுது யாவே தேவன் தான் நம்முடைய மெய்ப்பன். ஆனா அந்த தம்முடைய ஜனங்களை வழிநடத்துவதற்கு தம்முடைய மெய்ப்பனை கொண்டு அவர் வழி நடத்துகிறார். அவர் அந்த நல்ல மெய்ப்பனா இருக்கிறாருன்னு பார்க்கும். அப்போ இங்க சங்கீதம் 23 இதனுடைய ஆத்தர் யாருன்னு பார்க்கும்போது தாவீது இதனுடைய அந்த சங்கீதத்தை எழுதினவரா இருக்கிறார். தாவீது ஒரு மெய்ப்பன். அவர் ஆடுகளுடனான தம்முடைய அனுபவத்தை இந்த சங்கீதத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா இது ஒரு இன்ஸ்பைர்ட் சாங் இல்லைங்களா? தேவனுடைய ஆவியினால் தூண்டப்பட்டு ஏவப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு சங்கீதம்.
இங்க தாவீது ஒரு மேய்ப்பனா இருந்தாலும் பெரிய மேய்ப்பரால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு ஆடாக தான் அவர் என்ன பண்றாரு, இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவரை பின்பற்றும் ஆடுகளில் ஒன்றாக தன்னை இங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த சங்கீதம் முழுமைக்கும் இப்போ நம்ம ஒரு வசனமா அதனுடைய கருத்தை நம்ம பார்ப்போம். அப்போ கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் என்ற கண்ணோட்டத்துல தான் நம்முடைய பாடத்தின் தலைப்பா பார்த்தோம். அப்போ யாவே தேவன் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறார் என்பது முதல் வசனத்துல அமைந்திருக்குன்னு சொல்லும் போது இது இந்த ஒட்டுமொத்த சங்கீதத்துக்குமே ஒரு ஆதார வாக்கியமா இருக்குது. இந்த சங்கீதம் முழுவதுமே இந்த கருத்தை தான் சொல்லுது இல்லைங்களா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் என்ற கண்ணோட்டத்தை தான் சொல்லுது. அதனால இதுதான் ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ இங்க இந்த வார்த்தையை கவனிச்சு பார்க்கும்போது யாவே தேவன் என் மெய்ப்பரா இருக்கிறான்னு சொல்லும்போது இது மிகப்பெரிய ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்குது. எப்படி என்றால் இதுல இந்த வார்த்தையை மட்டுமே வச்சுக்குவோம். இதுக்கு அடுத்தது ஏதாவது பட் அல்லது இஃப் அப்படின்னு ஏதாவது இடைசெருகள் இருக்குதான்னா இல்லை. அதாவது கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் ஆனால் இல்லை ஒருவேளை என்று எந்த இடைசெருகள் இல்லை. இல்லை இந்த வார்த்தை ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்ல எதிர்கால கண்ணோட்டத்தில் சொல்லப்படலை. அதாவது கர்த்தர் என் மெய்ப்பரா இருப்பாரு, ஹி மைட் பி, இருப்பார் போல, ஹி வில் பி அப்படின்னு சொல்லப்படலை. ஃபியூச்சர் டென்ஸ்னு இல்லை. ஆனா இது நிகழ்காலம் இல்லைங்களா? அதாவது இப்போ என் மெய்ப்பராக கர்த்தர் இருக்கிறார் என்று ஒரு உறுதியாக சொல்லுது. அப்ப இதுல சந்தேக பார்வை கொண்டு சொல்லல. அதாவது எப்படின்னா சந்தேக பார்வைன்னா ஐ ஹோப் காட் யாவே வில் பி மை ஷெப்பர்ட். அதாவது யாவே தேவன் என்னுடைய மெய்ப்பரா இருப்பார் என்று நான் நினைக்கிறேன், நான் எண்ணுகிறேன் அப்படின்னு இல்லை. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடை கொடுக்குது? ஏன் அந்த மாதிரி இல்லை, அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இந்த உறுதிப்பாடு அவருடைய ஆடுகளா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். என் தேவன், அதாவது என்னுடைய மெய்ப்பன் தேவன் என்னுடைய மெய்ப்பரா இருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன்னு சொன்னா அது ஒரு உறுதிப்பாடு இல்லாத ஒரு தேவனை சந்தேகிக்கக்கூடியதான ஒரு நிலைமைக்கு வழி நடத்திடும். அதுக்கு பாஸ்டர் ஜாலி ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ஒரு முறை ஒரு வாலிப சகோதரர், ஒரு இளம் சகோதரத்துல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவர் சொல்லும் பொழுது யெஷுவா என்னுடைய இரட்சகரா இருக்கிறாருன்னு அந்த சகோதரர் சொல்றாரு. பாஸ்டர் ஜாலி அவர் கேட்டாரா, அப்போ உங்களுடைய இரட்சகரா யெஷுவா இருக்கிறாருன்னா நீங்க சகல காரியங்களிலும் தேவனுடைய சித்தத்தை, தேவ சித்தம் உங்களுக்குள்ள நடக்க வேண்டும் என்று நீங்க எண்ணுகிறீங்களா? உங்களுடைய இப்போ வாழ்க்கையினுடைய சகலமும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? அப்படி எண்ணுறீங்களா? எல்லாவற்றிலும் யெஷுவாவை பின்பற்றணும்னு சொல்லி நீங்க எண்ணுறீங்களான்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், ஐ ஹோப் சோ என்று அந்த வாலிப சகோதரர் பதில் அளித்தார். நான் அப்படிதான் எண்ணுகிறேன், அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதான் நம்புறேன் என்ற ஒரு கருத்துல சொல்றார். இது பொதுவா நடைமுறையில பேசுற மாதிரியான ஒரு வார்த்தை. அப்ப ஜாலி பிரதர் சொன்னார, இல்ல டியர் பிரதர், இல்ல அப்படி இல்லை, நீங்க அந்த கேள்விக்கு சரியா சொல்லல. நான் என்ன கேட்டேன்னா, நீங்க தேவனுடைய பரிசுத்த சித்தம் உங்க வாழ்க்கையில இருக்கணும்னு விரும்புறீங்களா? அப்படின்னா உங்களால ஆம் அப்படின்னு சொல்ல முடியுமா என்றால் அதுக்கும் அவர் ஐ ஹோப் சோன்னு சொன்னார். அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னார். அப்போ இது சரியான பதில் இல்லை, இது சரியான நிலை இல்லை. அப்போ என் மெய்ப்பரா இருக்க போகிறார் என்று சொல்லலை இல்லைங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு அஷூரன்ஸ். அப்ப இங்க விஷயம் என்னன்னா, ரெண்டே விஷயம்தான். ஒன்று, யாவே தேவன் என்னுடைய மெய்ப்பரா இருக்கிறார். இல்லை என்றால் யாவே தேவன் என்னுடைய மெய்ப்பரா இல்லை, அவ்வளவுதான். அவர் இருக்க போறாரு, இருப்பார் நினைக்கிறேன்ற கண்ணோட்டம் கிடையாது. அப்போ நாம் என்ன செய்யணும்? அவர் என்னுடைய மெய்ப்பரா இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம கடைசியா பார்த்த ஒரு ஆடு தன்னுடைய மெய்ப்பனிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த 7 அம்சங்களையும் நம்ம நிறைவேற்ற வேண்டும் இல்லைங்களா? மெய்ப்பனை அறிந்திருக்கணும், அவர் சத்தத்தை அறியணும், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவர் அன்பு கூறணும், அவரை நேசிக்கணும், அவரை பின் செல்லணும், அப்புறம் அந்நேரே பின்பற்றக்கூடாது. அப்போ இது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நாம் பிரதிஷ்டையை
செய்ய வேண்டும், பிரதிஷ்டையின் வாழ்க்கை வாழ வேண்டும். அவருடைய ஆடுகளில் அப்பதான் நம்மால இருக்க முடியும். இல்லைன்னா அவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கவே முடியாது. இப்போ இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். என்னவென்றால், ஒரு சகோதரி, இந்த பாடம் ஒரு கன்வென்ஷன்ல கொடுத்திருப்பாரு என்று எண்ணப்படுகிறது. அப்போ பாஸ்டர் ஜாலி சொல்லும் பொழுது, இது போல ஒரு கன்வென்ஷன்ல சில காலங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி இங்கே இருந்தாங்க. நான் அந்த சகோதரி இடத்துல கேட்டேன், நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க இல்லை என்று சொன்னாங்க. சரி, நீங்கள் பிரதிஷ்டை எடுத்துட்டீங்களா என்று கேட்டேன். அப்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஜாலி, இது ஒரு பர்சனல் கொஸ்டின், இது எப்படி நீங்கள் கேட்குறீங்கன்ற ஒரு அர்த்தத்தில் இது ஒரு பர்சனல் கொஸ்டினாக கேட்குறீங்களேன்னு கேட்டாங்க. அப்போ பாஸ்டர் ஜாலி சொன்னாரா, நான் ஒரு பர்சன்ட்ட நான் பேசுகிறேன், இது பர்சனல் கொஸ்டினாக தான் இருக்கணும் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுனா, அதனால இது தவறு இல்லைன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போ தேவனுக்கு நீங்கள் பிரதிஷ்டை செஞ்சிட்டிங்களா? உங்களுடைய இருதயத்தை அவருக்கு கொடுத்துட்டீங்களா? உங்களுடைய சுய சித்தத்தை விட்டு தேவனுடைய சித்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டுட்டீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் என்று கேட்டப்போ, அப்போ அந்த சகோதரி, இல்லை, நான் இன்னும் அதை செய்யலைன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னாரா, அப்படி என்றால் நீங்கள் கர்த்தருடைய ஆடுகளில் ஒன்றாக இல்லை என்று சொன்னார். அது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினது, ஒரு அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா நாம் அவருக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்காத வரைக்கும் அவருக்குரியவர்கள் ஆக முடியாது. அப்போ நம்முடைய மெய்ப்பராக அவர் இருக்க முடியாம ஆயிடும். அப்போ நம்முடைய இருதயத்தை அவருக்கு முற்றிலுமாக கொடுக்கும் பொழுதுதான் அவருடைய ஆடுகளாகவும் அவர் நம்முடைய மெய்ப்பராக இருப்பார். அப்படி என்றால் நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்துல மனம் வருந்தி மனஸ்தாபப்பட்டு யெஷுவா கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பலி புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமா தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அப்புறம் யெஷுவா கிறிஸ்து சொன்ன மாதிரி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதை நம்ம ஜீவியம் முழுவதும் அதை நிறைவேற்றும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, யெஷுவா கிறிஸ்து எனக்காக மரிச்சாரு, அவர் என்று ரட்சகர்னு ஒரு 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 பகுதியினர் அதை விசுவாசம் ஏற்றுக்கிறாங்க. ஆனா அவர் எனக்காக ரட்சகரா இருக்கிறாருன்னா அவளைத்தான் நான் அதை விசுவாசிச்சிட்டேன்னா எனக்கு பரலோகத்துக்கு செல்வதற்கான பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. அதாவது அவர் என்ன மரிச்சதே, எனக்காக மரிச்சதே நான் பரலோகத்துக்கு போகதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவர் நமக்கு இந்த மீட்பின் வேலையை செய்துட்டார், தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்துட்டார், நம்மேல இருந்த மரண சாசனத்தை நீக்கி போடுவதற்கான மீட்பின் வேலையை செய்துட்டார். இதுக்கு பிற்பாடு நாம் என்ன செய்யணும் என்று இருக்கு இல்லைங்களா? அப்போ அதை செய்தாதான் நாம் அவருடைய ஆடுகளில் ஒன்றாக ஆக முடியும். அப்போ இதுல இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வருது இல்லைங்களா? கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கணும்னா என்னெல்லாம் நம்முடைய பங்கில் செய்ய வேண்டும் என்று இருக்குது. அப்போ அவர் எல்லாருக்கும் மேய்ப்பராக இருக்க முடியாது. இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டும், அது ஒரு கவனமான விஷயம். The Lord is my shepherd என்று தான் இருக்கே ஒழிய the Lord was my shepherd என்று இல்லை. The Lord was my shepherd இருந்தா தமிழ்ல அதை எப்படி சொல்லலாம்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்தார். இது வார்த்தையில ஒரு சின்ன ஒரு மாற்றம் அப்படி நம்ம பார்த்தா. ஆனா ஒருவேளை இந்த வார்த்தை அப்படி எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்தார் என்றால் இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமை ஆயிரும். அதாவது ஒரு காலத்துல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்தார், ஆனா இப்ப இல்லையா, இப்ப இல்லைன்ற ஒரு கருத்தை தானே அது கொடுக்குது. இந்த நிலைமை நம்ம இடத்துல வந்துடக்கூடாது. அப்ப யாருக்கு அப்படி ஆயிரும்? ஒரு முறை தங்களுடைய ஜீவியங்களை பிரதிஷ்டையில கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து, ஆனா அந்த பிரதிஷ்டை நிறைவேற்றாம அவர்கள் கலகம் செய்து பின்னிட்டு போகும் பொழுது, அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படி கர்த்தர் மெய்ப்பராய் இருந்தார், அவர் எப்பொழுது உண்மை இல்லவர். அப்ப அந்த மாதிரி நிலை இருந்தா இப்ப தங்களுடைய மெய்ப்பரை இல்லை என்றால் அது மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு ரொம்ப அந்த அபாயமான ஒரு நிலைமை. அந்த நிலைக்கு போகக்கூடாது. அப்போ கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இது எவ்வளவு ஒரு அஷூரன்ஸ் நமக்கு கொடுக்குது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், இன்னைக்கு இருக்கிறார், இனி வழி நடத்துவார். அது அடுத்தது. இப்ப என் மெய்ப்பராய் இருந்து கொண்டு இருக்கிறார், வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அடுத்தது இங்க கவனிக்க வேண்டியது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். இந்த வார்த்தையில அதனுடைய வலியுறுத்தி சொல்லக்கூடிய அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா,
தனிப்பட்ட ஒவ்வொரு ஆடுகளா இருக்கிறவங்களும் தங்களுக்குரியதை இது உரிமை பாராட்டணும். பர்சனல் அப்ளிகேஷனா இருக்குது இது. இப்போ தேவன் இந்த எபிஃபனி காலத்துல ஆவினால் பிரகாசிக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களாகிய அவருடைய பிள்ளைகளை வழிநடத்துறார். அதாவது தேவன் நம்முடைய மெய்ப்பரா இருக்கிறார், அவருடைய ஜனங்களுடைய மெய்ப்பரா இருக்கிறார் தான், கரெக்ட். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவலாக அவர் என்னுடைய மெய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இது நமக்குரியதாவது. அப்ப இது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையிலான ஒரு பர்சனல் அப்ளிகேஷன் இதில் அடங்கி இருக்குது. அப்ப அந்த கண்ணோட்டத்துல இதை நம்ம பார்க்கணும். அப்போ நம்முடைய மெய்ப்பரா இருந்து தொடர்ந்து நம்மை வழிநடத்தி வருகிறார். ஏன்னா மனுஷனுடைய நடைகள் அவருடைய பார்வைக்கு மனுஷனுடைய நடைகளை அவர் ஒழுங்குபடுத்துறார். அது அப்படிப்பட்டவருடைய நல்ல மனுஷனுடைய நடைகள் அவருக்கு பிரியமா இருக்குதுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அவருடைய ஜனங்களுடைய ஒவ்வொரு நடைகள், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் என்ன பண்றாரு, அவர் ஒழுங்குபடுத்துகிறார், ஆர்டர் பண்ணி வழிநடத்தி வருகிறார். அந்த கருத்துல அவர் முழுமையான மெய்ப்பரா இருக்கிறாரு. அதற்கு நம்மை தகுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த முதல் வசனத்துல அடுத்த பகுதியில நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்றேன். இப்ப தாழ்ச்சி அடையேன் என்றால் அதாவது எனக்கு என்று தேவையான ஒன்றையும் அவர் கொடாமல் இருக்க மாட்டார். அவர் என் மெய்ப்பரா இருக்கும் பொழுது எனக்கு எந்த குறைவும் இல்லை, எந்த நன்மையும் குறைவுபடாது என்ற கண்ணோட்டத்துல தான் அந்த தாழ்ச்சி அடையேன்ற வார்த்தை இருக்கு. அப்ப எந்த நன்மையும் குறைவுபடாம, எதிலும் குறைவு இல்லை, ஐ லேக் நத்திங் அப்படின்ற மாதிரி, அந்த குறைவு இல்லாம நான் இருக்கிறேன்ற மாதிரி அவருடைய ஆடுகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கருத்தை தான் நம்ம சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப இதை நாம் விசுவாசிக்கிறோமா என்றால் இது தனிப்பட்ட ஒரு வாக்குறுதியா இருக்குது இல்லை? இதை நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அப்ப நாம் அவரை அறிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நம்முடைய பிரதிஷ்டின் வாழ்க்கையில் எந்த நன்மையும் குறைவுபடாது என்பதை நம்ம உணர்ந்து கொண்டவங்களா இருப்போம். இங்க அதை எப்படி கம்பேர் பண்ணி சொல்றாருன்னா, சிங்கக்குட்டிகள்னா யங் லயன் இருக்கு. அது ஒருவேளை ஒரு கருத்துல ஒரு இளம் சிங்கங்களா இருக்கலாம். இந்த இளம் சிங்கங்கள் வந்து எப்படி இருக்கும், ஃபுல்லி ஆக்டிவ், ஃபுல்லி இந்த பிரைம் ஆஃப் இஸ் பவர். அதனுடைய ஒரு ஆற்றலிலும் பலனிலும் அவ்வளவு, அந்த இளம் பிராயத்தில் இருக்கும் பொழுதுதான் அது அவ்வளவு பலன் இருக்கும், ஆற்றல் இருக்கும் இல்லைங்களா? முழு வலிமையோடு அது இருக்கும். அப்படிப்பட்ட சிங்கங்கள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். அது நினைத்த எந்த மிருகங்களை அடித்து புசிக்கிறதுக்கு அதுக்கு பலன் இருக்குது, ஓடி சென்று இரையை பிடிக்க முடியும். அவைகள் கூட பட்டினியா இருக்கும், தாழ்ச்சி அடைந்து. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும், ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏனென்றால் நம்ம அதாவது கிறிஸ்து யேசுவுக்குள் நம்முடைய குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையினால் அவர் நிறைவாக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டும் என்று அவசியமே இல்லை. அப்ப அதனாலதான் கவலைப்பட வேண்டாம் என்று கவலைப்படுவதை குறித்து மிக கர்த்தர் வந்து நமக்கு உறுதிப்பட அழகா அவருடைய பிரசங்கத்துல கொடுத்த நம்ம அதை படிச்சும் இருக்கிறோம் பாடங்களா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25-34 கவலைப்பட வேண்டாம் என்று கவலைப்படுவதை குறித்து அழகா சொல்றார். இந்த கவலை என்பது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று. அதுல 7 காரியங்கள் இருக்கு. அதாவது எண்ணத்தை உண்போம் என்றும் எண்ணத்தை குடிப்போம் என்றும் நீங்க கவலைப்படாதிருங்க. அதாவது உங்களுடைய சரீரத்துக்காக, எண்ணத்தை வந்து உங்களுடைய ஜீவனுக்காக எதை புசிப்போ எதை குடிப்போன்னு கவலைப்படாதுங்க. உங்கள் உடைக்காகவும் கவலைப்படாதுங்க. ஏன்னா ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷத்தை வகைகளுமா இருக்குது என்று சொல்றேன். இரண்டாவது, கவலை வந்து அவசியம் இல்லை. ஏன்னா ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, அவைகள் வந்து விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அப்ப அவைகளை பிழை பூட்டுகிறான்னு சொல்லும் பொழுது கவலை, தேவனுடைய ஜனங்களுக்கு இது அவசியமான காரியம் இல்லை. அப்புறம் கவலைப்படுவது என்பது ஒரு பிரயோஜனமற்றது, அது ஒரு அறிவீனமானதான ஒரு காரியம் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். ஒரு அன்ப்ராஃபிட்டபிளான விஷயம். ஏன்னா கவலைப்படுவதனால் எவன் தன் சரீரத்துல வந்து ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? முடியாது. அது 27ஆம் வசனத்துல சொல்ற.
அப்புறம் கவலை என்பது தேவனுடைய தெய்வீக பரிபாலனங்களின் பயன்பாட்டை தடை செய்யும். அவருடைய ப்ராவிடன்ஸ் பற்றி இப்போ மண்ணால் பார்த்தோம். நாம கவலைப்படுகிறவர்களாக இருந்தால் அது அவருடைய பரிபாலனங்களின் பயன்பாட்டை தடை செய்யும். ஏன்னா காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருதுன்னு கவனிச்சு பாருங்க, அவைகள் நூற்கிறதும் இல்லை. சாலமோன் முதலாய் அவர்களுடைய சர்வ மகிமையில் உடுத்திருந்தது இல்லைன்ற. அப்போ தேவன் எவ்வளவு பராமரிக்கிறாரு என்றதை உணரணும். ஏன்னா அவர் என் மெய்ப்பரை இருக்கிறார். அப்போ நம்ம எதுக்கும் குறைவுபட்டு போக மாட்டோம். அப்போ இந்த கவலை என்பது ஒரு தேவன் விரும்பாத ஒன்று என்றால் அது வந்து ஐந்தாவதாக அது விசுவாசமின்மைக்கு ஒரு அடையாளமாயிடும். அதாவது அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போகும் காட்டு புல்லுக்கு தேவன் இப்படி உடுத்து வைத்திருந்தால் உங்களுக்கு எப்படி மேன்மையா அவர் உடுத்து வைப்பார்? நிச்சயமா இல்லையான்னு கேட்குறேன். அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம்னு அந்நியானிகள் நாடி தேடுறாங்க. தேவனற்ற ஜனங்களுடைய பண்பு தான் கவலைப்படுறது. அதனால தேவனுடைய ஜனங்கள், தேவனை மெய்ப்பனாக கொண்ட ஜனங்கள் அப்படி இருக்கக்கூடாது. கடைசியா 7வதா சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னது தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனால கவலை என்பது தேவனோடு நமக்கு இருக்கும் தனிப்பட்ட உறவை அதை அசட்டை செய்கிறது. அப்ப தேவன் அறிந்திருக்கிறார், அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார்னு சொல்லும் பொழுது சகலத்தையும் அவர் பார்த்து நமக்காக பராமரிக்கிறார். அதனால நாம் முதன்மையாக தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேட கடவும். இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு உத்தரவாதம் அளிக்குது இல்லைங்களா இந்த வார்த்தை. நான் எதிலும் குறைவுபட்டு போக மாட்டேன், எந்த நன்மை எனக்கு குறைவு இல்லை. இதை நம்ம வந்து நம்முடைய பிரதிஷ்டையின் ஓட்டம் மரண ஜீவ பரியந்தம் இதை வந்து நம்ம வாழ்ந்து காட்டணும். இதை வார்த்தையிலேயே சொல்லணும். நம்முடைய மரண பரியந்தம் இதே எண்ணத்தோடு இதே விசுவாச உறுதியோடு நம்ம இருக்கணும். அதனாலதான் கவலைப்படாதுங்க, எதை குறித்து நாம கவலைப்பட வேண்டாம் என்ற உறுதிப்பாட்டை நம்முடைய கர்த்தர் அழகாக நம்ம கொடுக்குறார். ஏனென்றால் இந்த யாவே தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த உறுதிப்பாடு நமக்கு இருக்க கடவுது. இப்போ நம்ம 2ஆம் வசனம் வாசிப்போம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த சங்கீதத்தில் உள்ள ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் பல்வேறு அம்சங்களை நமக்கு எடுப்பித்து காமிக்குது. இப்போ அவருடைய ஆடுகளை அவர் எப்படி மேய்க்கிறார் என்றால் 2 கருத்துக்கள் இந்த வசனத்தில் சொல்லப்படுது. ஒன்று, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இது ஒரு கண்டெம்ப்ளேட்டிவ் ஆட்டிடியூட். அப்படின்னா என்னன்னா, அதாவது புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறாருன்னா இது வந்து ஒரு ஆழ்ந்து ஒரு சிந்தித்து ஒரு இலைப்பாரி இருக்கக்கூடிய நிலையில மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை நடத்துறாருன்றது லிட்டரலா சொல்லுது. ஒரு ஆழ்ந்து சிந்தித்து ஒரு இலைப்பாரி அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நிலையை காமிக்குதான் இந்த வார்த்தை சொல்லர்த்தமாக. அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்றால் இது ஒரு ஆக்டிவ் ஆட்டிடியூட். அதாவது எப்படின்னா, துடிப்புடன் செயலாற்றும் ஒரு செயல் நிலையில உள்ள மனோநிலையை அர்த்தப்படுத்துது. ஏன்னா அங்க வழி நடத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்ப இதை 2ஐயும் பிரிச்சு தனித்தனியா பார்ப்போம். இப்போ நம்மை, அதாவது தம்முடைய ஆடுகளை அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்று சொல்லும் பொழுது இது வந்து கிரீன் பாஸ்டர்ஸ் என்று இருக்கு ஆங்கிலத்தில். த கிரீன் பாஸ்டர்ஸ், பசும் புல்வெளி. தமிழ்ல வந்து புல்லுள்ள இடங்கள் இருக்குது, பசும் புல்வெளி. அப்போ அது சொல்லும் போதே அது எப்படி இருக்குன்னா, அந்த புல் இந்த மெய்ப்பனுடைய இந்த ஒரு ஆட்டினுடைய பாட்டுல இது எப்படி இருக்குதுன்னா, அந்த புல் வந்து ஒரு செழிப்புள்ளது, ஃபுல் ஆஃப் லஷஸ், வளமிக்கது. அப்புறம் ஃப்ரெஷ், அது ஃப்ரெஷ் கிராஸ், அது புது மலர்ச்சி உள்ள ஒரு புதிதான ஒரு புல்வெளி. அதனால அது எப்படி இருக்குன்னா, அது போஷாக்கு நிறைந்ததா, ஆடுகளுக்கு ஒரு ஊட்டச்சத்துள்ள உணவாக இருக்குது. அது வந்து ஒரு காய்ந்து போன ஒரு டெட் கிராஸ் கிடையாது, ஒரு ட்ரை கிராஸ் கிடையாது, முற்றிலும் ஜீவன் நிறைந்த ஒரு புல்வெளி போல இருக்குது. ராதர்ஹாம் டிரான்ஸ்லேஷன்ல பாஸ்டர்ஸ் ஆஃப் டெண்டர் கிராஸ் என்று இருக்குது, அதாவது இளம் புற்கள் அடங்கிய புல்வெளியா இருக்கிறது. அப்போ தேவன் எப்படி அவருடைய ஜனங்களை அவர் இங்க வந்து மேய்க்கிறாரு என்ற கருத்துல சொல்றாருன்னா, அந்த பசும் புல்வெளிகள் அப்ப என்ன, இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குது, இது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததா, ஒரு ஜீவன் நிறைந்ததா இருக்குன்னு சொல்லும் பொழுது
நம்மை போஷிப்பதற்காக தேவன் கொடுக்கக்கூடிய அபரிமிதமான சத்தியத்தை தான் இதை அடையாளப்படுத்துது. அப்போ அது அந்த சத்தியம் எப்படி இருக்குதுன்னா, யோவான் 6:63 நம்முடைய கர்த்தர் மெய்ப்பர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப அந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது இல்லைங்களா? அப்ப இந்த புல்வெளி, பசும் புல்வெளி என்பது சத்தியம் என்று சொல்றோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா அது காலத்துக்கேற்ற சத்தியம். அப்போ அது வந்து நிகழ்கால சத்தியம், ஒரு த பிரசன்ட் ட்ரூத்தா இருக்குது. அப்போ எப்படி என்றால், இப்போ எபிரேயர்ல சொல்லும் பொழுது நாம இன்னும் அஸ்திபாரங்களையும் நம்ம போடாம பூர்ணராகும்படி நாம் கடந்து போவோம் சொல்றார். இப்போ தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு காலத்துக்கேற்ற சத்தியத்தை கொடுத்து வழி நடத்துறார், மேய்க்கிறார். அதை வந்து நம்ம முக்கியமா 2 பேதுரு 1:12 அதை வாசிக்க முடியும், வாசிப்போம். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தோம், நிகழ்கால சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தோம், உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். இந்த வசனத்துல நீங்கள் இவைகளை அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் இருக்கும். அந்த ஆங்கிலத்துல பார்த்தோம்னா, அதாவது நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டுன்னு நம்ம தமிழ்ல இருக்குது. ஆனால் ஆங்கிலத்துல பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் த பிரசன்ட் ட்ரூத்ன்னு இருக்கு. த பிரசன்ட் ட்ரூத்னா அதாவது நீங்க இப்பொழுது அறிந்திருக்கிறன்ற கருத்துல சொல்றாங்க. அதாவது நிகழ்கால சத்தியம், இப்போ அந்தந்த காலத்துக்கு உரிய சத்தியம். அப்போ இங்க அப்போஸ்தலர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இதெல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க, நிகழ்கால சத்தியத்துல உறுதிப்பட்டு இருக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் நான் இவைகளை உங்களுக்கு நினைப்பூட்ட அசதியா இருக்க மாட்டேன். நான் அதை உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களுக்கு புத்திமதியை சொல்லி நான் இருப்பேன்னு சொல்றேன். அப்ப இங்க என்னன்னா, அந்த நிகழ்கால சத்தியத்தில் உறுதிப்படுத்துவதற்கு வேண்டியதான வேலைகளை நம்முடைய மேய்ப்பர் செய்கிறாரு. காலத்துக்கேற்ற நிகழ்கால சத்தியத்தை கொடுக்கிறாரு. இப்ப இதுல நம்ம அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்துன்னு சொல்றாரு இல்லைங்களா, மேய்த்து. ஆனா ஆங்கிலத்துல பார்த்தோம்னா he maketh me to lie down in green pastures இருக்கு. இந்த lie down என்பதற்கு உள்ள எபிரேய வார்த்தை என்னன்னா, அதாவது H7257 அந்த வார்த்தை என்னன்னா ரா பாத்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய அந்த பிரதான அர்த்தம் என்னன்னா டு க்ரௌச். க்ரௌச்னு என்னன்னா, அதாவது அந்த மிருக ஜீவன்கள் வந்து தன்னுடைய 4 கால்களையும் மடக்கி அமர்ந்து கொண்டு இருக்கிறது, அந்த மாதிரி. இப்போ லை டவுன்னு சொல்லும்போது அது ஒரு இலைப்பாறுதல், ஒரு அந்த மாதிரி வருது. மிருக ஜீவன்கள் எடுத்துக்கொண்டோன்னா தன்னுடைய கால்களை மடக்கி உட்கார்ந்து இருக்கிறது போல, அதாவது அதுதான் அதுக்கு ஒரு இலைப்பாறுதலை கொடுக்குற மாதிரி, அது போல. அப்போ எப்படி இருக்கணும்னா, ஒருவேளை இந்த படத்துல இருக்கிறது போலதான் அந்த அர்த்தத்தை சொல்றேன். அப்போ அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் ஒரு அமர செய்து இலைப்பாற செய்து என்று சொல்லலாம், லை டவுன். அப்போ தன்னுடைய கால்களை மடக்கி அவைகள் அப்போ என்ன செய்யணும்னா அவ்வளோ இலைப்பாருமா இல்லைங்களா. இப்போ நம்மளை போல நம்ம வந்து ஒரு ஜீவிகளுக்கும் ஒரு விதமான வகையில் அந்த ரெஸ்ட் எடுப்பதுடைய முறைமை, அந்த ஃபார்ம் இருக்கும் இல்லைங்களா. அது போல இது ஆடுகளுக்கு மிகவும் இதுதான் வந்து ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ இந்த கருத்துல இருந்து நம்ம முன்னாடி பார்த்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். என்னன்னா, இந்த புல்லுள்ளடங்களில் மேய்த்துன்னா அது கண்டெம்ப்ளேட்டிவ் ஆட்டிடியூட்னு படிச்சோம் இல்லைங்களா. அதாவது அமர்ந்து ஆழ்ந்து சிந்தனை செய்து யோசித்து தியானிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து பேசுறாருன்ற மாதிரி படித்தோம். அப்போ இந்த அர்த்தத்தில் படித்தாதான் அது நமக்கு புரியும். அப்போ நம்மள்ட்ட தேவன் என்ன அவருடைய ஆடுகளிடத்தில் அவர் செய்கிறாருன்னா, அந்த பசும் புல்வெளியான நிகழ்கால சத்தியத்தில் நாம் விசுவாசத்தில் இலைப்பாற வேண்டும். அந்த இலைப்பாறுவதற்கான வேலை அவர் நமக்கு செய்கிறாரு, ஒரு மெய்ப்பராக இருந்து தன்னுடைய நல்ல மெய்ப்பரை கொண்டு. அப்ப இந்த இலைப்பாறுதலை தான் அவர் நமக்கு தம்முடைய சமாதானமாக கொடுத்தார், நல்ல மெய்ப்பர் இல்லைங்களா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்கல. அப்ப நாம் இந்த விசுவாசத்தில் இலைப்பாறுதலையும், அதாவது சத்தியத்தில் இலைப்பாறுதலையும், இந்த சமாதானத்தையும் நாம தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும் சத்தியத்தின் மூலமா தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதை நாம் விசுவாசிக்கிறோமா? அதாவது விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இலைப்பாறுதலில் பிரவேசித்திருக்கிறோம்னு இன்னொரு இடத்துல சொல்றேன். அப்போ இன்றைக்கு
ஒரு குறிப்பிட்ட அதாவது யாருக்கு தேவன் மெய்ப்பரா இருக்கிறாரோ அவர்களால தான் விசுவாசத்தில் இளைப்பாற முடியும். அதுவும் நிகழ்கால சத்தியத்தில், காலத்துக்கேற்ற சத்தியத்தில் விசுவாச இளைப்பாறுதலை அடைய முடியும். மற்றவர்களோ அதை அடையல. அதாவது அவர் மெய்ப்பரா இருந்து வழிநடத்தின ஆடுகள்ல கூட சிலரால முடியல. அதை இங்க என்ன சொல்றாருன்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கும் கூட அதாவது பாஸ்டர் ஜாலி சொல்லும்போது சொல்றாரு, இன்னுமே சபை அழைப்பு இருக்குது, அதாவது மாம்சத்தில் ஆசாரியர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது ஏராளமானோர் இன்னும் பசும்புல் இடங்களில் தேவனுடைய வார்த்தையில் இளைப்பாறல. இன்னும் இளைப்பாறலன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வசனத்தின்படி அந்த இளைப்பாறுதலுக்குள் இன்னும் பிரவேசிக்கவே இல்லை. அந்த பசும்புல் வெளியவே அவங்க பார்க்கவே இல்லை இன்னும். இது எவ்வளவு பெரிய ஒரு வருந்தத்தக்க ஒரு காரியம் இல்லைங்களா? அப்போ தேவன் தம்முடைய ஆடுகளை முதல்ல அந்த பசும்புல் வெளியில பிரவேசிக்க வைக்கிறாரு, அதுக்கப்புறம் அதுல இளைப்பாற வைக்கிறாருன்னு சொல்லும் பொழுது இது அவருடைய ஜனங்களா இருக்கிற நாம அதை ருசி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்ம எவ்வளவு அற்புதமா பசும்புல் வெளியில நம்மளை இளைப்பாறு செய்து கொண்டிருக்கிறாரு. நாம ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கணும் இல்லைங்களா? இந்த படத்துல உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஒரு ஆடை போல, ஒரு ஷீப்பை போல நாம ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கணும். ஆனா நிறைய பேர் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறாங்க, ரெஸ்டா இருக்கிறாங்க. கர்த்தருக்குள் ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார். ஏனென்றால் அவர் எவ்வளவு அற்புதமா, இது ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற சத்தியம் இருக்கு இல்லைங்களா? நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வரும்ன்றது அவருக்கு கொடுத்த பிரசன்ட் ட்ரூத். அதற்கு அவர் கீழ்ப்படிந்துள்ளவராக இருந்து அவர் செய்தார். அது போல பிரதிஷ்டை செய்த அந்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற சத்தியங்களை கொடுக்கிறார். இன்றைக்கு அபரிமிதமான அளவுக்கு நமக்கு வழி நடத்திட்டு வர்றாருன்றதை நம்ம உணர்றோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் இளைப்பாறணும், நல்லா ஆழ்ந்து தியானித்து அமர்ந்திருந்து நாம் அவருடைய வார்த்தைகளை தியானித்து அதன் மூலமா நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நிறைவேற்ற வேண்டும். அதனால ஒருவேளை நம்முடைய பிரதிஷ்டின் ஓட்டத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், இப்ப நம்ம மண்ணால் அழகா பார்த்தோம் இல்லைங்களா? ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லதுன்னா, இந்த இம்மைக்குரிய வாழ்வில் ஏற்படும் நெருக்கங்கள்னால நம்ம கலங்கி போகக்கூடிய எதிர்ப்புகள் வந்தாலும், இங்க பாஸ்டர் சொல்றார், இந்த சங்கீதத்தை ரிப்பீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிட் டவுன் அண்ட் ரிப்பீட் Psalm 23. நம்ம அமர்ந்திருந்து இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்க கடவுள், வாசிக்கணும், சொல்லணும். யாவே தேவன் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார், அவர் நான் தாழ்ச்சி அடையேன் என்று உரிமையா நம்ம கோர கடவோம். ஏன்னா நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், அதை ஊக்கமா அதுக்காக பிரயாசப்படுறோம். அதனால நாம் ஏன் கலங்கணும் இல்லைங்களா? இந்த சங்கீதத்தை சொன்னும் போது, என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்கு தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்தின் ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று நாமோ சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை தான் இங்க நமக்கு முக்கியம் இல்லைங்களா? கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்காக நாம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதாவது நம்முடைய கருத்துலையும் நாம் அதை நிறைவேற்றுறதுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேதாகம் முழுவதுமே கிறிஸ்டோசென்ட்ரிக், கிறிஸ்துவை பற்றி தான் அமைந்திருக்குது. அதனால கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை நிமித்தம் எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையும் என்றேன்னு சொல்லும் பொழுது, அப்ப மற்றவைகளாம் உதறி தள்ளி நம்மை தேவன் பசும் புல் வெளியில இளைப்பாரி செய்ய கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து அமர்ந்திருந்து அந்த அவருடைய வார்த்தையை நாம ஆழ்ந்து தியானிக்க கடவோம். இப்ப இதை தொடர்ந்து அவர் தம்முடைய ஆடுகளை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இந்த வார்த்தையிலேயே he leadeth me beside the still waters, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை வழி நடத்துகிறார். அதனாலதான் இது ஆக்டிவ் ஆட்டிடியூட். இப்ப அழகா ஒரு கருத்து இங்க வெளியாகுது. என்னென்றால், ஃபர்ஸ்ட் அவர் நம்ம விசுவாசத்தில் இளைப்பாறு செய்யறாரு. இப்போ ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறார். நாம் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து சத்தியங்கள் வெளியாக்கப்படும், தேவன் நம்மளை சத்தியத்தின் முன்னேற்ற பாதையில நடத்துறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றாரு, பசும் புல்வெளியில இளைப்பாற செய்கிறார். மறுபடியும் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துறாரு. மறுபடியும் இளைப்பாறுதல வழி நடத்துறார். அப்போ ஒரு இளைப்பாறுதல்ல வழி நடத்துறார், அப்புறம் அபிவிருத்தி, ஒரு முன்னேற்றம். இது ரெண்டும் மாறி மாறி வருது. இப்போ இதை தான் நம்ம என்னன்னு படிச்சிருக்கிறோம்னா, நம்ம மேக அக்னி ஸ்தம்பத்தில் படிக்கும்போது படித்தோம். இஸ்ரேல் ஜனங்கள் பாளையத்தில் புறப்பட்டு போனாங்க, அது ஒரு முன்னேற்றம். அதுக்கப்புறம் பாளையம் இறங்கினாங்க, அங்கே அவங்க இது ஒரு கண்டெம்ப்ளேட்டிவ் ஆட்டிடியூட் போல.
ஆனா இங்கேதான் என்ன நடக்குது, விசுவாசத்தில் இளைப்பாறும் பொழுதுதான் இந்த இடத்துல, அதாவது பாளையம் இறங்கின டைம்ல தான் அவங்களுக்கு நிறைய பரீட்சைகள் வந்தது இல்லைங்களா. அப்ப அதை வந்து அவங்க மேற்கொள்ள வேண்டியவங்களா இருந்தாங்க. அப்ப இந்த அனுபவம் அவருடைய ஆடுகளுக்கு இருக்கிறது. இதை குறித்த சொல்லும்போது அவருடைய ஜனங்களை எப்படி வழிநடத்திட்டு வந்தாருன்றது ஒரு உதாரணமா சொல்றாரு. அதாவது முக்கியமா 1874 வருஷம் நம்முடைய கர்த்தர் 2ஆம் வருகையில வந்துவிட்டார். பிற்பாடுதான் இதோ மணவாளன் கர்த்தர் வந்து விட்டார் என்ற அந்த செய்தி நமக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு தெளிவாகுது. அந்த 1874 வருஷம் இப்போ கர்த்தர் 2ஆம் வருகையில வந்து விட்டார். அது ஒரு அறுப்பின் காலம், அறுவடையின் காலம், சுவிசேஷ அறுவடையின் காலம் என்பதும் தெளிவாக அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தப்படுது. வெளி 14:15 அவர் வந்து தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையில் கருக்குள்ள அறிவாலயம் உடையவராக வந்திருக்கிறாரு. அப்போ ஒரு ராஜாவா, ஒரு அறுவடையாளரா வந்திருக்கிறாரு. அப்புறம் மணவாளனா வர்றாரு. இந்த இடத்துல ராஜாவாகவும் அறுவடை செய்கிறவராகவும் அறுவடையாளராகவும் வர்றாரு. இதுதான் அந்த 1874 தொடர்ந்து வந்த காலத்துல ஒரு அட்வான்சிங் ட்ரூத்தா இருந்தது. இதில் மெய்ப்பருடைய சத்தத்தை பின்பற்றினவங்க முன்னேற்றமடையும் அந்த சத்தியத்துல இளைப்பாறினாங்க. ஆனா இந்த சத்தத்தை விசுவாசிக்காத சிலர் இருந்தாங்க. அவருடைய வந்திருத்தலை குறித்தோ இந்த சுவிசேஷ அறுவடை காலத்தை குறித்து விசுவாசிக்கல. இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இது ஒரு முன்னேற்ற பாதையில தம்முடைய ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாளையம் இறங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வர்றாங்க. அங்க ஒரு பரீட்சைகளை சந்திச்சாங்க. அதுல அந்த உண்மையான அவருடைய ஆடுகள் அதை கடந்து மேற்கொண்டாங்க. அது போலதான் 1914 வருஷம் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா பரமழைப்பு முடிஞ்சிருச்சு, 1914 முடிஞ்சிருச்சு என்றும், இந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் முடிஞ்சிருச்சு என்றும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய நெற்றியில் முத்திரையிடப்படுதல் முடிஞ்சிருச்சு என்றும் அந்த முன்னேற்றம் அடையும் சத்தியம், அட்வான்சிங் ட்ரூத் கிடைக்குது. அமர்ந்த தண்ணீர் அண்டையில தம்முடைய ஜனங்களை நடத்திக்கிட்டு வர்றார். அதை அவருடைய ஆடுகள் விசுவாசிச்சாங்க. அப்புறம் என்ன ஆகுது, அந்த இளைப்பாறுதல், பசும் புல்வெளிகளை இளைப்பாறக்கூடிய அனுபவம் வரும் பொழுது மற்றவங்க என்ன பண்றாங்க, அதுல இளைப்பாறல, அதை புறக்கணிச்சாங்க. அதே தான் 1954 நடந்தது. 54 பிரதிஷ்டை என்பது இனி பிரகார நிலையில இல்லை, அதோட முடிஞ்சிருச்சு. 1954 அப்புறம் பாலை நிலையில் பிரதிஷ்டை நடக்குது. அதாவது லேவியர்களுக்கான அழைப்பெல்லாம் முடியுது. 1954 வாலிப பாத்திரனுடைய அழைப்பு முடிஞ்சிருச்சு. ஆனா இதையும் அநேகர் என்ன பண்ணல, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளல. அப்போ அங்க என்ன, நாங்க முன்னேற்றம் அடையும் சத்தியம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அங்க பின்னாடி அந்த அனுபவங்களை விசுவாசனால் இளைப்பாறுதல அநேகர் அடையல. ஆனா அவருடைய ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு போகிறார். அந்த ஆடுகள் அதுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டு வருது. அப்போ இங்க இன்னொரு அனுபவத்தை பாஸ்டர் ஜாலி சொல்றார். ஒரு சகோதரர் வந்து இந்த 54 அந்த டைம்ல வந்து என்ன சொன்னாராம், இந்த லேவியராகம் 12ஆம் அதிகாரத்துல ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீனுடைய சுத்திகரிப்பு பற்றியும் பெண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீனுடைய சுத்திகரிப்பு பற்றியும் சொல்லப்படுது. அதாவது ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரீனுடைய சுத்திகரிப்பு 40 நாள், பெண் பிள்ளையினுடைய பெற்ற தாயினுடைய சுத்திகரிப்பு 80 நாள். அந்த 40 நாள் என்பது அது 40 வருஷம். அது 74 1914 வரைக்கும் அது முடிஞ்சிருது சபை வகுப்பாருக்கு. அடுத்தது இந்த பெண் பிள்ளை பெற்ற ஸ்திரீயின் சுத்திகரிப்பு என்பது 80 வருஷம். அது 74 ஆரம்பித்து அது 54 முடிஞ்சிருச்சு. ஆனால் அங்க சத்தியத்துல இருந்த சிலர் என்ன செய்யறாங்க, ஒரு சகோதரர் வர்றாரு. அந்த சகோதரர் வந்து என்ன சொல்றாருன்னா, பாஸ்டர் ஜாலிட்ட இது போல இந்த 80 நாள் சுத்திகரிப்பினுடைய நாட்களுடைய காலம் வந்து 14 தான் ஆரம்பிக்குது என்றும், இது 80 வருஷம் போனா 54 முடியாது, அதுக்கப்புறம் இன்னொரு 40 வருஷம் கழிச்சு முடியும். இது போல வந்து என்ன சொல்றாங்க, இந்த சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அப்போ பாஸ்டர் ஜாலி அந்த சகோதரருக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறார். என்ன என்று பார்க்கும்போது இந்த 80 வருஷம் பெண் பிள்ளை பெற்ற சுத்திகரிப்புன்னு சொல்லும் பொழுது, அதாவது எலியா எலிசாவுடைய அடையாளத்தை வச்சு அவர் விளக்குறார். இப்போ எலியா எலிசாவும் அவங்களுடைய அந்த பிரிவுக்கு முன்பாக 2 பேரும் ஒன்றாக தான் நடந்துட்டு வராங்க. இப்போ எலியா வந்து சிறுமந்தை அடையாளப்படுத்துறாரு, எலிசா வந்து திரள் கூட்ட அங்கத்தினர் அடையாளப்படுத்துறாரு. அப்போ அந்த எலியா எலிசா 40 வருஷம், அதாவது இந்த 74 வந்து ஒன்றாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது பார்த்தோம்னா 4 முக்கியமான வருஷங்கள் வந்து அவங்களுடைய அந்த
கடைசி பிரிவுக்கு முன்னாடி அதை முக்கியப்படுத்தி காமிக்கும். அதாவது அவங்க வந்து கில்கால், பெத்தேல், எரிக்கோ, யோர்தான் சொல்லிட்டு 4 இடங்களை கடந்து அப்புறம் யோர்தானு கடந்து வருவாங்க. இந்த 4 அந்த ஸ்டேஷன்ஸ் ஒரு முக்கியமான காலகட்டங்கள் அடையாளப்படுத்தும். ஒன்று வந்து 1874, அப்புறம் 78, அப்புறம் 81, 14. இதுக்கப்புறம் தான் அங்கே எலியா எலிசா பிரிக்கப்படுறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து எங்கே ஆரம்பிக்குது? இங்கேயே ஆரம்பிச்சிருது. இப்போ திரள் கூட்டத்தாருக்கும் இந்த காலத்திலேயே அந்த சத்தியங்களாக கொடுக்கப்பட்டு வந்தபோது அதை இதெல்லாம் ஜாலி சொல்லும் போது அந்த சகோதரர் அதை ஆமோதிக்கிறார், அதை ஏற்றுக்கொள்றார். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இந்த 80 வருஷம் சுத்திகரிப்பு 14 தான் ஆரம்பிக்கும்னு சொன்னால் அது எவ்வளவு சத்தியத்துக்கு கருத்துக்கு எவ்வளோ முரண்பாடாக இருக்குதுன்னு அவர் ரொம்ப தெளிவாக விளக்குறார். அப்படி விளக்கும் பொழுது அந்த சகோதரர் முடிவில் அதை புரிஞ்சுக்கிட்டார். அப்போ அவர் கேட்டாராம், ஏன் வந்து இவங்க தங்களை, அதாவது இன்னும் சபை அழைப்பு முடியல அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கும் அந்த மாதிரி நிரூபிக்கிறதுக்குலாம் அந்த சகோதரர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏன் அவங்க இப்படி அவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது ஜாலி சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்கனவே பெற்றிருந்த சத்தியத்தை அதிகளவிலான வெளிச்சத்தை இழந்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்றார். அப்போ நம்மை விசுவாசத்தால் இளைப்பாற வைத்து வருகிற தேவன் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ அந்த வகையில நாம் அதுல சந்தோஷப்பட கடமைப்பட்டுக்கிறோம். அப்போ எவ்வளோ தப்பறைகள் இருந்தெல்லாம் நம்மை காத்து வழிநடத்தி இந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நிலையில நம்ம நடத்தி வருகிறார் என்பதை உணர கடமைப்பட்டுக்கிறோம். அதை நம்ம அவருடைய வழிநடத்துல ரொம்ப கவனமா நம்ம பின்பற்றினால் ஒழிய மற்றபடி இதுல நம்ம இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. சரி, இப்போ அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துறாருன்னா அந்த அமர்ந்த தண்ணீர்னா என்ன, ஸ்டில் வாட்டர்ஸ் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, இப்போ நம்ம இந்த சங்கீதம் படிக்கும்போது நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, அதாவது மேய்ப்பன் நடத்தி கொண்டு போற வழி ஃபுல்லா ஒரு பசுமையான புல்வெளியா இருக்கும், எல்லாமே பசுமையான புல்வெளின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த சங்கீதக்காரன் சங்கீதத்தை எழுதும் பொழுது அவரு அந்த மனோநிலை, அவர் அந்த நிலம், அந்த தேசம்லாம் எப்படி இருந்ததுன்னா, அது அந்த யூதயாவின் வனாந்திரம். இப்போ பெத்லஹேம்ல இருந்தாருன்னா அதை சுற்றி யூதயாவின் வனாந்திரம் அதெல்லாம் இருந்திருக்கும். பெரும்பாலும் அது அந்த பகுதி அரிட் ஒரு வறண்ட ஒரு ஒரு நிலப்பரப்பு போல இருக்கும். அந்த இடத்துல பசும் புல்வெளியை கண்டறிகிறது என்பது ஒரு கடினம். அமர்ந்த தண்ணீரை கண்டறிகிறது என்பது கடினம். ஆனா அந்த ஆடுகள் மெய்ப்பனை நம்பி இருந்தா மெய்ப்பன் எங்க ஆடுகளுக்கு மேய்ச்சலை கொடுக்க முடியும், எங்க தண்ணீர் கிடைக்கும்னு அவர் ஆடுகளை சிரமப்படுத்தாம ரொம்ப தூரம் நடத்தி கொண்டு போகாம அவைகளை அற்புதமா அந்த இடத்துக்கு நடத்தி கொண்டு போவார். ஏன்னா முழுவதுமா பசும் புல்வெளி எல்லாம் எந்த இடத்துல எங்க இருந்தாலும் எங்கே எல்லாம் இருந்துச்சுன்னா மெய்ப்பன் தேவையில்லையே இல்லைங்களா, ஆடுகளா போய் இருந்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். அப்போ அந்த பகுதிகளை பொதுவாக எப்படின்னா, மழை பெய்யும் காலத்துல அது செழிப்பா இருக்குமா, அந்த வனாந்தரமா இருக்கிற பகுதி. அப்புறம் வெப்பம் நிறைந்த காலத்துல ஃபுல்லா வறண்டு போயிடும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல இந்த மேய்ச்சலும் அந்த தண்ணீர்களும் இருக்கும். அதை கண்டறிந்து தான் மெய்ப்பன் வந்து வழி நடத்துறார். அப்போ பார்க்கும்போது இந்த அமர்ந்த தண்ணீர் என்றால் என்ன என்றால், எருசலேம் அதை சுற்றி அப்புறம் இந்த மற்ற இடங்கள் அதை சுற்றி இருக்கிற இடங்கள் பார்த்தோம்னா அந்த இஸ்ரேல் பகுதி, இந்த யூதயா வனாந்தரம் அதை சுற்றி பார்த்தோம்னா நிறைய வாடிஸ் என்று இருக்கும். வாடிஸ் அப்படின்னா இப்போ இந்த மேப்லேயே பார்க்கலாம், நிறைய பேர் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சேரேது, அந்த அர்னோன், அதை சுற்றி உள்ள இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய வாடிஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போல இங்கே பார்த்தோம்னா இங்கேயும் நிறைய வாடிஸ் இருக்குது இல்லைங்களா. இந்த வாடிஸ் என்னன்னா வறண்ட ஆற்றுப்படுகைகள். அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் நீரூற்றுகளால் நிறைந்த சிறிய சிறிய பள்ளத்தாக்குகள் இல்லை சிறிய சிறிய பாறை பிளவுகள் இருக்கும். அதுல என்னன்னா, அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க எப்பொழுதுமே தண்ணீர் இருக்காது. அதாவது மழை பெய்யும் பொழுது அந்த தண்ணீர் இருக்கும், அப்புறம் ஹாட் சீசன் வரும் பொழுது சீதோஷ்ணம் மாற்றும் போது அப்படியே அது வறண்டு போயிடும். ஆனா எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், மழை வரும் பொழுது அது நிரம்பும். அப்போ இப்படிப்பட்ட வறண்டு அந்த ஆற்றுப்படுகைகளும் வறண்டு போயிடும்.
அப்படிப்பட்ட வறண்ட ஆற்றுப்படுகையிலிருந்து ஆடுகளுக்கு தண்ணீர் தேடுவதுன்றது ஒரு கடினமான ஒரு காரியம். அப்போ அது ஒரு சவாலான காரியம் மெய்ப்பர்களுக்கு. அப்படியே கண்டுபிடித்தாலும் அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆழமான பள்ளம் நிறைந்ததா, இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த இடத்துலலாம் ஆடுகள் என்ன பண்ண முடியாது, தண்ணீர் பருக முடியாது. அப்போ அதே மாதிரி ரொம்ப வேகமாக கரை புரண்டு ஓடுகிற தண்ணீராக இருந்தாலும் ஆடுகள் அது வந்து நீர் அருந்த முடியாது. ஏன்னா இங்கே அமர்ந்த தண்ணீர்னு சொல்கிறார். அப்போ அமர்ந்த தண்ணீர்னா ரஷ்ஷிங் வாட்டர் கிடையாது, ஆனால் ரன்னிங் வாட்டர் தான். ஒரு தேங்கி இருக்கிற தண்ணி இல்லை, ஓடக்கூடிய தண்ணி தான், ஆனால் கரை புரண்டு ஓடக்கூடிய தண்ணி கிடையாது. அப்போ மெய்ப்பன் எப்படி தான் கண்டறிவார், எப்படி தான் தண்ணீர் கொடுக்குறாரு ஆடுகளுக்குன்னா, அப்போ ஆடுகள் குடிக்கக்கூடிய அமர்ந்த தண்ணீர் உள்ள குளங்கள் மெய்ப்பரால் கண்டறியப்படும். இல்லை வேகமாக இந்த மாதிரி கரை புரண்டு ஓடுச்சுன்னா மெய்ப்பன் என்ன செய்வாரா, ஒரு குளம் மாதிரி கற்களெல்லாம் எடுத்து தண்ணீரெல்லாம் தேக்கி ஒரு குளம் மாதிரி செஞ்சு அந்த ஆடுகள் அதில் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு சௌக்கியமாக அந்த அமர்ந்த தண்ணீரை அருந்தும்படி மெய்ப்பர் செய்வார். அது போல தான் நம்முடைய மெய்ப்பரும் ஒரு கொந்தளிப்புள்ள குழப்பம் நிறைந்த தண்ணீர்கள் அண்டை நம்மை வழிநடத்துவது இல்லை, இல்லைங்களா? அந்த அட்வான்சிங் ட்ரூத் கொடுக்குறாருன்னா மிக அற்புதமான அமர்ந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர் உள்ள நீரோடைகளாக இருக்குது. அது வந்து அமர்ந்த நிலையில இருக்குது. அதில் எந்த குழப்பமோ சந்தடிகளோ கொந்தளிப்போ அது போல நிலையில சத்தியத்தை நமக்கு அவர் கொடுக்கறது இல்லை. ஏன்னா எபிரேய மொழியில பார்த்தோம்னா வாட்டர்ஸ் ஆஃப் குவைட்னஸ்ன்னு இருக்குதான், அமர்ந்த அமைதியான சொல்லி பார்க்கணும். இப்போ குடிப்பதற்கு அவசியமான தண்ணீர்களை அது கொடுக்குறாரு. அது போலதான் வழி நடத்தினார் சபை வகுப்பார். சபை வகுப்பார் பார்த்தோம்னா 107ஆம் சங்கீதத்தில் படிக்க முடியும். அதில் வந்து 5ஆம் வசனத்தில் அவர்கள் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தாங்க. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர ஊரை காணாமல் அவங்க வனாந்தர வழியா வந்தாங்க. ஆனால் தேவன் என்ன செஞ்சாராம், அவங்க ஆபத்தில் நோக்கி கூப்பிட்ட போது அவங்க தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர செவ்வையான வழி நடத்தி தவணமுள்ள ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்பினார். இது எக்ஸ்க்ளூசிவா சிறுமந்தைக்கா சொல்லப்பட்ட வசனம் இது, இல்லைங்களா? இங்க பாஸ்டர் ஜாலி சொல்லும் போது திரள் கூட்டத்தாருக்கு அதை எப்படி செஞ்சாருன்னு சொல்றார். அவர்களும் பின்பு தங்களுடைய வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தில் தோய்த்து வெளுத்து வராங்க. அவங்களுக்கும் தேவன் நேரடியா ஒரு வாக்குத்தத்தமா ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அதாவது அமர்ந்த தண்ணீர் உள்ள தண்ணீர் அண்டையில் நடத்துறாருன்றதை அழகாக சொல்றாருன்னு சொல்றாரு. அது வாசிப்போம் அந்த வசனம். வெளி 7:17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். இது எக்ஸ்க்ளூசிவா திரள் கூட்டத்தாரை பத்தி பேசுறார். அப்போ பாருங்க, ஒரு மெய்ப்பன் ஆடு அந்த காட்சியில தான் பேசுறாரு. அவர்களை ஆட்டுக்குட்டியானவரை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். இது எப்போ நடக்கிறது, எப்போ நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்னா, தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார்னா, இந்த கண்ணீர் துடைக்கிறது இவங்களுடைய திரள் கூட்டத்தோடைய கண்ணீர் துடைக்கிறதுன்னா எப்போ நடக்கும்னா, பரலோகத்துல இல்லை, இவங்க பூமியில இருக்கும்போது தான் நடந்திருக்கு. அப்போ ஜீவ தண்ணீர் உள்ள நதிய ஊற்றுகள் அண்டையில் இவர்களை வழிநடத்தி இவருடைய கண்ணீரை துடைத்து நடத்துறார் என்பதை நேரடியாவே அவரை உறுதி அளிச்சிருக்கிறார். அது போலதான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தம்முடைய ஜனங்களையும் அப்படிதான் வழி நடத்துறாரு. அப்போ இதை நாம மனதில் வைத்துக் கொள்வோம். புல்லுள்ள இடங்களில் நம்ம இளைப்பாற செய்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை அட்வான்சிங் ட்ரூத்ல வழி நடத்தி கொண்டு போறாரு. இப்ப 3ஆம் வசனத்துக்கு போலாம், வாசிப்போம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்ப முதல்ல என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். இந்த சங்கீதம் ஃபுல்லாவே இது பர்சனல் அப்ளிகேஷன், இல்லைங்களா? என்னுடைய தான் இருக்குது. என்னுடைய ஆத்துமாவை தேற்றி தனிப்பட்ட முறையில் தான் சொல்றார். அப்ப ஆத்துமான்னு சொல்லும் போது அது ஜீவனையே குறிக்குது, இல்லைங்களா? நம்மையே குறிக்குது, ஒரு பர்சனே குறிக்குது. அப்போ பொதுவாகவே இந்த ஆடுகளுடைய விஷயத்துல பார்த்தோம்னா, இந்த ஆடுகள் பல ஆபத்துக்கள் சிக்கிக்கொள்ளும். குழிகளில் விழுந்துடலாம், அதில் அது ஒரு முட்புதர்களில் சிக்கிக்கொள்ளலாம், பாதை விட்டு வழி மாறி போகும்போது காணாமல் போயிடலாம். அப்போ அது ஜீவனுக்கே ஒரு பாதிப்பு ஏற்பட்டிடும். ஒருவேளை ஏதாவது திராட்சை தோட்டம் இல்லாத ஏதாவது தோட்டம் இருந்தது,
அது நீர் பாய்ச்சப்பட்டு பராமரித்து வந்ததுன்னு வச்சுக்கலாம். அந்த தோட்டத்துக்குள்ளே ஆடு போயிடுச்சு அப்படின்னா அதில் உள்ள அந்த தோட்டத்தில் ஏதாவது சேதப்படுத்திடுச்சுன்னா அந்த தோட்டத்தின் உரிமையாளர் என்ன பண்ணுவார்? இந்த ஆடை கொடுக்கணும்னு கேட்டுருவார். ஏன்னா தோட்டத்தை சேதப்படுத்திடுச்சின்னு சொல்லும்போது அப்போ அந்த ஆடு மேய்ப்பனால் இழந்து போகப்பட்டதாயிரும். அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆபத்துக்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மேய்ப்பர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆடுகளை ஆத்மாவை தேற்றி அதை ரீஸ்டோர் பண்ணுறார். அதை மீட்டு எடுக்கிறாரு, அபாயத்திலேருந்து காப்பாற்றுறாரு. விசேஷித்த ஆபத்துக்குள்ளுக்குள் நாம் சென்று நம்மை மூழ்கடிக்கத்தக்கதான பாரங்கள் இருந்தால் அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறாரு. நம்மை சூழ்ந்து கொள்ளும் துன்ப அலைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார், மீட்டு கொள்வார். அதுதான் இங்கே அவர் ஹீ ரீஸ்டோரத் மை சோல் என்று பார்க்குறோம். நம்முடைய இன்னைக்கு நம்ம பார்த்த மன்னா தான் இன்னைக்கு இந்த பாடமே அழகாக அமைந்திருக்குது. அவருடைய பரிபாலனங்கள், அவருடைய லவ்விங் கைண்ட்னஸ்ல எல்லாமே வந்துருச்சு இல்லைங்களா? அடுத்த இதில் இந்த பகுதியில் என்ன இருக்குன்னா, தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எபிரேய மொழிப்படி பார்த்தோன்னா நீதியின் பாதைன்னா ரைட் பாத்ஸ்ன்னு இருக்குது என்று சொல்றாங்க. ரைட் பாத்ஸ்னா செவ்வையான பாதையில நடத்துறார். அப்போ நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிற நாம் அறியாமல் நம்முடைய சொந்த வழியில் சென்று திசை கெட்டு போகக்கூடிய அபாயம் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட அபாயத்திலிருந்து நம்மை காப்பாற்றி வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று நமக்கு என்ன பண்றாரு? உணர்த்தி நம்மை வழி நடத்துறார். இது அவருடைய ஆடுகள் என்று சொந்தம் பாராட்டுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ சரியான பாதை நடத்துகிறார், ரைட் வேல நடத்துறாரு ஒழிய ஒரு லேப்ரின்த் ஆஃப் கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் நிறைந்த சிக்கலான பாதையில் நடத்துவது இல்லை. சாத்தான் தான் பொய்க்கு பிதா, அவன் தான் குழப்பத்துக்கும் காரணம் ஒழிய தேவன் அப்படி கிடையாது. சாத்தானால் ஏற்படுத்தப்படும் மறுட்டுதல்களுக்கெல்லாம் அவர் பாதுகாத்து, அதாவது அந்த குழப்பங்கள் சத்தியத்தின் பாதையிலிருந்து விலகி போகாம இல்லை செவ்வையான பாதையிலிருந்து விலகி போகாம இருக்கிறதுக்கு நம்மை வழி நடத்துறாரு. அப்போ அநேக ஆபத்துக்கள் இருக்கலாம் நாம் வழி விலகி போகிறதுக்கு. அப்போ அந்த நிலையிலிருந்து நம்மை அவர் பாதுகாக்கிறார் என்பதை இங்கே புரிந்து கொள்ள முடியும். 4ஆவதா வசனம் வாசிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 3ஆம் வசனத்துல ஒரு கருத்து என்னன்னா, யாரையும் அவர் புறம்பே தள்ளிட மாட்டாரு. தம்முடைய பிள்ளைகள்ல அந்த செவ்வையான பாதையில நடத்துவதற்கு, நாம் நடக்கப்படுவதற்கு நாம் எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வழி நடத்துவார். அதே சந்தர்ப்பத்தில் சத்தியத்தை வலுக்கட்டாயமா யாருக்கும் வழியா ஒரு ஃபோர்ஸ் பண்ணியும் கொடுக்க மாட்டார் இல்லைங்களா? அப்போ நம்ம அவருக்கு ஒத்துழைத்து நம்ம அவர் பாதையில நடக்கும்போது நம்மை பாதையில வழி விலகினாலும் செவ்வையான பாதையில நமக்கு உணர்த்தி நம்மளை நடத்துவாரு. இப்போ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த இடத்துல நடந்தாலும் சொல்லும் பொழுது அப்போ இங்க ஆடுகள் மெய்ப்பனை பின்பற்றி நடந்து செல்லுகின்றன. இது ஒரு வாக். அப்போ நாம் இது வாக்குன்னு சொல்லும் போது அது கான்ஸ்டண்டா ஒரு முன்னேற்றம் அடையதை சொல்லுது. அதாவது ஒரு குதித்து போகிறதோ ஒரு ஜர்க்கிங்கோ அதை பற்றி சொல்லலை இல்லைங்களா? படிப்படியாக அமைதியான முறையில் நிலையான முறையில் அடையும் முன்னேற்றம். இதை வந்து இதையும் கூட நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த இருதயத்திலும் மனதிலும் அடையும் இளைப்பாறுதல்னு சொல்லலாம். அப்போ அந்த கண்ணோட்டத்தில் நாம் இங்கே அவரை நம்முடைய மெய்ப்பரை பின்பற்றி நடந்து கொண்டு வருகிறோம்னு சொல்லும்போது இந்த முன்னேற்ற பாதையில் அவர் எப்படி வழி நடத்துறாருன்னா, இது எப்படிப்பட்ட பாதை, எப்படிப்பட்ட நடக்கையா இருக்குது, எதை கடந்து நம்ம செல்லணும் அப்படின்னு சொல்றாருன்னா மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு சொல்றாரு. இப்போ மரண இருளின் பள்ளத்தாக்குன்னா என்ன? இதுல இந்த வசனத்துல என்ன தெரியுதுன்னா, நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கி கடந்து தான் சென்றாகணும் புரியுது. இந்த வார்த்தையில ஒரு ரொம்ப ஆழமான கருத்து என்னன்னா, இது மரண பள்ளத்தாக்கு கிடையாது, ஆனா மரண இருளின் பள்ளத்தாக்கு, அதாவது மரண நிழலின் பள்ளத்தாக்குன்னு கூட சொல்லலாம். வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத். இந்த ஷேடோவில் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. என்னவென்றால் இன்னொரு இதில் திருத்தம் என்னன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்தாலும் அதை கடந்து சென்றாலும் தான் இருக்குது. இதை நிறைய பேர் என்ன புரிந்துக்கிறாங்க என்றால், அதாவது மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது
இந்த கடைசி சந்தர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தான் மரண இருளின் பள்ளத்தாக்கு போறது போலவும் சிலர் நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. நாம் எப்போ பிரதிஷ்டை செய்து மெய்ப்பரை பின்பற்றி வர தீர்மானம் எடுத்து வந்துட்டோமோ அப்பையிலிருந்து நம்முடைய ஓட்டம் முடிகிற வரைக்கும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மரணம் ஒரு இருள், மரணத்தின் இருள் நம்மை அச்சத்திற்குள் அபாயத்திற்குள் உள்ளாக்கக்கூடிய அளவுக்கு அது கிரியை செய்யலாம். ஆனாலும் தேவன் நம்மை வழி நடத்துறாரு. இப்போ இந்த வார்த்தையில அந்த நிழல்னு சொன்னா இப்போ வந்து ஆடுகளை கடந்து செல்லுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பள்ளத்தாக்க கடந்து செல்லுது. அப்போ சில துஷ்ட மிருகங்கள் வருது. அந்த துஷ்ட மிருகங்கள் நிற்கும் பொழுது அதனுடைய நிழல் நிற்கிதுன்னு வச்சுக்கலாம். அந்த நிழலை பார்த்த உடனே ஆடுகளுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். ஆனால் அந்த நிழல் ஆடுகளை சேதப்படுத்த முடியுமான்னா நிழல் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அந்த மிருகம் சேதப்படுத்தலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை மெய்ப்பர் இருக்கிறதுனால அந்த நிழல் எந்த அந்த பாதிப்பை ஏற்படுத்தாதபடி நம்மளை தாங்கி கொண்டு வந்துடுவார். ஆனால் அந்த நிழல் இருந்து உள்ள பள்ளத்தாக்க கடந்து தான் நம்ம செல்லணும். அப்போ அது என்னன்னா, நாம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி கொள்வதற்கு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அபாயம் நம்மள்ட்ட இருக்குது. நம்முடைய அழைப்பை இழந்து போகிறதுக்கோ அந்த நிலையில் உறுதியிலிருந்து நாம் அதை இழந்து போகிறதுக்கு உள்ள அபாயம் இருக்குது. இப்போ சிறுமந்தை வகுப்பாருக்கு மரணமா ஜீவனான்ற போராட்டம் இல்லைங்களா? அதை நிறைவேற்றாமல் போகும்போது அவங்க அது என்ன ஆயிடுறாங்க, அது அந்த 2ஆம் மரணத்துக்குள்ள போற அளவுக்கு போயிடுது. ஆனால் அந்த எப்போ வேணாலும் தேவனுடைய பிரமாணத்தை வந்து நிறைவேற்றி கொண்டே போகணும். அதை கைக்குள்ளாமல் போகும் பொழுது அந்த அபாயம் அவங்க இருக்குது இல்லைங்களா? அது போல தான் ஒவ்வொரு எலக்ட் கிளாஸ் பீப்புளுக்கும். இப்போ சிஇசின்னு எடுத்துக்கொண்டா அந்த பாளைய வகுப்பார் என்ற நிலையை இழந்து போகக்கூடிய அபாயம் இருக்குது. நாம் எப்போ ஒரு விருப்ப துணிவோடு பாவம் செய்து செல்லும் பொழுது அப்போ அப்படிப்பட்ட அபாயத்தை கடந்து தான் நம்ம செல்லணும். அந்த நிழல் நம்மை அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் இது எப்பொழுதும் நம்ம மத்தியில் இருந்து கொண்டே தான் இருக்குது. அப்போ நாம் எப்பொழுதும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு பிரியமாக ஜீவித்து நாம் கடந்து செல்லணுன்ற அந்த நிலையில் நம்ம போகணும். அப்போ அந்த மாதிரி இருந்தாலும் நான் பயப்படேன்றேன் இல்லைங்களா? ஏன்னா தேவரீர் என்னோடு இருக்கிறீர், எந்த பொல்லாப்பும் நமக்கு நேரிடாது, ஆவிக்குரிய வகையில் எந்த பொல்லாப்பும் நேரிடாது. ஏன்னா மெய்ப்பனை நம்ம சார்ந்திருந்தோம்னா அவர் நம்மை நடத்துகிறார். ஏன்னா பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார். இது வரைக்கும் நமக்கு அவர் செய்த நன்மைகளை படித்தோம். இந்த சங்கீதத்தில் யுகத்தின் முடிவு புரிந்தும் நான் உங்களுடனே சகல நாட்கள் இருக்கிறேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறார். சபை வகுப்பார் சொல்லும் பொழுது சீக்கிரத்திலே உங்கள் கால்களின் கீழே சமாதேவன் சாத்தானை உங்கள் கால்களிலே நசுக்கி போடுவார் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதுபோல எந்த விதமான அபாயம் வந்தாலும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி என்ன மொழியை பொய்யாக சொன்னாலும் நீங்க பாக்கியவான்கள், இதெல்லாம் உங்களுக்கு நேரிட வேண்டும், இதை கடந்து வரணும்னு சொல்றாரு. இப்போ மரண இருளின் பள்ளத்தாக்கில் கடந்து வரும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். உலகம் சுயம் நம்ம மேற்கொள்ள விடாதபடிக்கு நீங்க என்னை சார்ந்து இருந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நிச்சயமா இதை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு உறுதியை கொடுக்கிறாரு. நம்ம ரட்சிப்பு நிறைவேறதான் நாம பயத்தோடு நடுக்கத்தோடு பிரயாசப்பட வேண்டுமே ஒழிய மற்ற எதற்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா அவருடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் போதுமானதா இருக்குது. சரி, அப்போ நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லும்போது நம்ம அறிந்திருக்கிறோம். அதாவது கோல் என்றால் அது வந்து இங்கே ஸ்டாஃப் என்று சொல்றார். அது வந்து ஒரு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஆடுகளை பராமரித்து வழிநடத்தக்கூடிய வகையில உபயோகிக்கப்படுவதற்குரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கோல். அப்போ அது ஒரு ப்ரொடெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கைடிங் இன்ஸ்ட்ருமெண்ட், பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தடி என்று சொல்லும் பொழுது இது ஒரு டிஃபென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது என்னன்னா, ஆடுகளுக்கு ஆபத்து, மிருக ஜீவன்கள், ஓநாய்கள், இந்த மாதிரி குளிநரிகள், கரடி, சிங்கம் வரும்பொழுது அதை விரட்டி அடித்து பாதுகாப்பதற்கு மெய்ப்பன் உபயோகிக்கிறதா அந்த ராட், தடி. அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இந்த தடி வந்து நம்முடைய கரெக்ஷனுக்காக, நம்முடைய சீர்படுத்துவதற்காகவும், இந்த கோல் வந்து நம்முடைய ரிலீஃப், அசிஸ்டன்ஸ், ப்ரொடெக்ஷன், நம்முடைய உதவிக்காக, பாதுகாப்புக்காக, ஒத்தாசைக்காகவும் இருக்குது.
அப்போ இந்த கோல் வந்து நமக்கு வாக்குத்தத்தத்தின் நம்பிக்கைக்கும் ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. இப்படிதான் நம்மை அவர் பராமரிக்கிறார். தம்முடைய கோலினாலும் தம்முடைய தடியினாலும் தேற்றி கம்ஃபர்ட் செய்து நம்ம வழிநடத்தி விடுகிறார் என்று பார்க்கிறோம். 5வது வசனம் வாசிப்போம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ இந்த வார்த்தையை கவனிச்சு பார்க்கும்போது பொதுவாக அந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வந்த உடனே நம்ம இந்த மெய்ப்பன் ஆடு இந்த பந்தத்தை வந்து பொதுவாக பார்க்க மாட்டோம். நான் படிக்கும்போது பார்த்ததில்லை. இந்த சங்கீதம் முழுவதுமாவே ஒரு மெய்ப்பன் மற்றும் ஆடினுடைய ஒரு பாட்டு இல்லைங்களா? சாம் ஆஃப் த ஷெப்பர்ட் அண்ட் ஷீப். கடைசி வரைக்கும் அதுதான். இந்த என்டையர் சாமி அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினா இப்போ அந்த காட்சியை தான் நம்ம வைக்கணும். இப்போ பந்தினா என்ன? இங்கே ஆங்கிலத்தில் டேபிள்னு இருக்குது. டேபிள்னா நம்ம 4 அந்த கால்களுடைய மேஜைன்னு நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை. ஆடுகளுக்கு பந்தி என்ன? மேய்ச்சல் தான் பந்தி இல்லைங்களா? அதான் டேபிள். அப்போ அந்த பந்தி எப்படி வழி நடத்துறாரு, எப்படி நடத்துறாரு என்று பார்க்கும்போது, எப்படி ஆயத்தம் பண்றாருன்னு பார்க்கும்போது, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய பந்தி அவங்களுக்கு அதுவே ஒரு கண்ணி ஆயிடுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கும் கண்ணியும் ஆயிடுச்சு. ஏன் அப்படி கண்ணி ஆனதுன்னா, அவங்க என்ன கேட்டாங்கன்னா, தேவன் வந்து வனாந்தரத்தில் வழி நடத்திட்டு வரும்பொழுது அவங்க ஒரு வார்த்தை கேட்குறாங்க. தேவனுக்கு அவங்க விரோதமாக பேசி தேவன் வனாந்தரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோன்னு கேட்குறாங்க. தேவன் இந்த டேபிளை வனாந்தரத்தில் ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டாங்க. இந்த சங்கீதத்தில் நம்ம என்ன படிச்சுட்டு வரோம்? அவருடைய ஆடுகளுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துறாரு. ஆனால் அன்னைக்கு அந்த ஜனங்கள் அப்படி கேட்டப்போ தேவன் ஏற்படுத்தினாரு, வனாந்தரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தினார். எப்படி என்றால், வானத்தின் மன்னாவை கொடுத்தாரு, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தாரு, அவர்களை போஷித்தார். அப்போ நமக்கு எப்படி அவர் வழி நடத்துறாரு என்றால், இப்போ இந்த ஆடுகளுக்கு முழு மேய்ச்சலே இதுதான் டேபிள்னு சொல்லலாம். அதை ஆயத்தப்படுத்துகிற வேலையில் மெய்ப்பனுடைய பங்கு எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு புல்லுள்ள இடங்களை பார்த்தோன்னா நீங்கள் போய் மேய்ந்துங்கன்னு ஆடுகளை நடத்துறது இல்லை. அந்த புல் வந்து ஆடுகளுக்கு உகந்ததா இருக்குதா, அது ஒரு பாய்சன் வீட்ஸா இருக்குதா, அது ஏதாவது விஷம் நிறைந்ததா இருக்குதா, இல்லை அதில் ஏதாவது விஷ ஜந்துக்கள்னால அந்த ஆடுகளுக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி ஏதாவது ஹோல்ஸு அந்த மாதிரி ஆபத்துக்கள் இருக்குதுன்னா பார்த்து அதை வந்து இவர் நல்லா வந்து ஆராய்ஞ்சு அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவார், அந்த மேய்ச்சலை அந்த பந்தியை ஆயத்தப்படுத்துவார். பந்தி ஆயத்தப்படுத்துறாரு அவருடைய ஆடுகளுக்கு. அது போல தான் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய ஜனங்களுக்கு அந்த பந்தி ஆயத்தப்படுத்திட்டு வர்றாரு. இப்போ பாஸ்டர் ஜான்சன் அவர்களுடைய ரைட்டிங்ஸில் பார்த்தோம்னா நிறைய விதமான அந்த தப்பறைகளை எதிர்த்து கொடுக்கப்பட்ட சக்திகள் அநேகமாக இருந்தது. ப்ரெசன்ட் ட்ரூத்தில் வந்து அவ்வளோ விஷயங்கள் அதுதான் இல்லைங்களா? அதாவது கான்ட்ரோவர்சியாக இருக்கிறது. ஏற்கனவே நம்பி விசுவாசி ஏற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு விரோதமாக மாறுபட்டு பேசும்போது அதை கண்டித்து உணர்த்தி சத்தியத்தை இன்னும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் நமக்கு தேவன் அப்படிதான் கொடுத்துருக்கிறார். அந்த முறையில தான் இந்த இடத்துல நீர் எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர்னு அந்த ஆடுகள் நாம சொல்லணும். அப்படிதான் அவர் நடத்திட்டு வராரு. அதாவது எப்படின்னா, தப்பறைகளின் மத்தியில் நம்முடைய ஜனங்களுக்கு அந்த பாய்சனா இருக்கக்கூடிய அந்த களைகளெல்லாம் நீக்கி போட்டு நம்முடைய ஜனங்களுக்கு தேவையான வகையில என்ன பண்றாரு, வழி நடத்துறாரு. அப்போ இது இந்த மாதிரி இதுல உள்ள பாய்சன் எல்லாம் ஆகாதுன்னு இதை நீக்கி செய்யற வேலையை யாரும் செய்யறாங்கன்னா, இந்த மெய்ப்பனுக்கு கீழெல்லாம் அண்டர் ஷெப்பர்ட் செஞ்சாங்க இல்லைங்களா? கீழ்நிலை மெய்ப்பர்கள் அவங்க தான் இவங்கெல்லாம். இந்த போதகர்கள் பாஸ்டர் ரசல் ஜான்சன், பாஸ்டர் ஜாலி கூட சொல்றார், நானும் கூட இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும்பொழுது தப்பறைகளை வெளியாக்கி சத்தியத்தை வந்து நிலைநாட்டாம போயிருந்தா நான் ஒரு உண்மையற்ற ஒரு அண்டர் ஷெப்பர்டா இருப்பேன் இல்லையா? அப்போ தப்பறை வரும்போது அதை கண்டித்து உணர்த்தி ஜனங்களை சத்தியத்தின் பாதையில நடத்தணும். அதை வந்து பிரதான மேய்ப்பர் நமக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் தன்னுடைய கீழ்நிலையில் உள்ள மேய்ப்பர்கள் கொண்டு செய்யறாரு. அதை எப்படி செய்யறாருன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு பந்தை ஆயத்தப்படுத்துறீன்னு சொல்றாரு. யார் அந்த சத்தியத்துக்கு முரண்பட்டு அதை எதிர்த்து இருக்கிறாங்களோ அவங்க முன்னிலையிலேயே
தேவன் தம்முடைய ஆடுகளுக்கு அந்த சத்தியத்தை வெளியரங்கப்படுத்துறாரு. அதுதான் இதுல ஒரு பியூட்டி இல்லைங்களா? சத்தியத்துக்கு விரோதமா கலகம் செய்து அதை முரண்படுத்தி வைத்து இருக்கிறவங்களுக்கு மத்தியில தம்முடைய ஜனங்களுக்கு அந்த பந்தையை ஏற்படுத்தி ஆபத்துக்குள் போகாத மாதிரி வழி நடத்துறாரு. மேய்ப்பன் எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறார் இல்லைங்களா? அந்த ஆடுகளை வழிநடத்தி ஆகாரம் கொடுத்து பந்தையை ஆயத்தப்படுத்துறதுல நம்முடைய மேய்ப்பருடைய பிரயாசம் எவ்வளவுன்றதை இங்க பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அவர் என்ன செய்கிறார்னா, வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான்னு சொல்லிட்டு போஜன பந்தியில் நாம் விருந்துண்ணுவதற்கான வேலையை இப்ப செய்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துட்டு இருக்கிறார் அந்த பந்தியை. இன்றைக்கு நமக்கும் அந்த பந்தியை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த அவர் ஏற்படுத்தி இருக்கிற போஜன பந்தி, அதுல நாம் விருந்துண்ண வேண்டும். கழுகுகளின் ராஜரீக சங்கங்களாக எங்கு பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் கூடும் என்று சொல்லும் போது அந்த அவர் ஏற்படுத்தி வைத்த அந்த பந்தியில நாம் போஜனம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு 5 நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்றேன், இதை முடித்துக்கொள்ளலாம். அடுத்தது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் ஆட்டினுடைய காட்சி தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு மெய்ப்பன் எழுதின சங்கீதம், ஆனா தன்னை ஒரு ஆடா வைத்து எழுதுறாரு. அது ஒரு இன்ஸ்பைர்ட் சாங் சொல்லும் பொழுது இது முழுவதுமா தேவன் நம்முடைய ஆடுகளை வழிநடத்துறத தான் படிக்கிறோம். அப்போ இந்த எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என்ன என்று பார்க்கும்போது, அதாவது மெய்ப்பன் இந்த ஆடுகளை நடத்தும் போது மந்தையிலெல்லாம் இப்போ எல்லா பசும் புல்வெளியில நடத்தி அமர்ந்த தண்ணீரில் வழி நடத்தி பந்தையை ஆயத்தப்படுத்தி எல்லாம் செஞ்சு இப்போ தன்னையை அபிஷேகம் பண்ணிக்கிறாரு எண்ணெயால். இப்போ மந்தையில் அவர் சேர்க்கும் போது என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வாசல் காவலாளி இருந்தார், வாசல் காக்கிறவர். அவர்கள் அதை திறந்து வைப்பாங்க. ஆனால் இந்த மெய்ப்பன் வந்ததுக்கு அப்புறம் அந்த மெய்ப்பனே அந்த மந்தைக்கு வாசல் ஆயிட்டார், அந்த தொழுவத்துக்கு. இந்த தொழுவம் பார்த்தோம்னா அந்த தொழுவத்துக்கு கதவு இருக்காது. பொதுவாகவே ஆடுகள் மெய்ப்பர்கள் இதை பார்த்தோம்னா தொழுவத்தில் கதவு இருக்காது, கேட் இருக்காது. மெய்ப்பனே கேட் ஆயிட்டார். அப்படி பார்க்கும்போது நம்முடைய கர்த்தர் இங்கே ஒரு ஆடா இருந்து, ஒரு மெய்ப்பனா இருந்து அவர் ஒரு வாசலா இருக்கிறாரு. அப்படி வாசலா இருந்து ஆடுகளை உள்ள மந்தைக்கு அனுப்பும் போது ஆடுகளை அவர் பரிசோதிப்பாரு, தன்னுடைய கோலினாலும் தடியினாலும். அப்படி பரிசோதிக்கும் போது ஆடுல தலையில ஏதாவது காயங்கள், வெட்டுகள், முட்களால் ஏற்பட்ட காயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாராம், அதை குணப்படுத்துவதற்காக அந்த திராட்சரசத்தோடு கலந்த எண்ணெயோடு அதை என்ன பண்ணுவார், அதை ஊற்றி அந்த ஆடுக்கு சுகம் கொடுப்பாரு. அப்போ ஒரு ஹீலிங் பர்பஸ் செய்யற வேலையை செய்வாரு. அப்போ நம்முடைய மெய்ப்பரும் அப்படித்தான் நம்மிடத்துல உள்ள ஒவ்வொரு குறைபாடுகளையும் பரிசுத்த ஆவி என்னும் எண்ணெயினால் குணப்படுத்துறாரு. நம்முடைய புரிந்து கொள்ளுதல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால நம்முடைய தலையில் ஏற்படக்கூடிய நோய்கள் இல்லைங்களா, இருதயத்திலும் மனதிலும் ஏற்படக்கூடிய அந்த நோய் அந்த பிரச்சனைகளை நீக்குவதற்கு, கரெக்ஷன் செய்வதற்கு நம்முடைய பரிசுத்த ஆவியினால் அதை குணப்படுத்துறாரு. இதை நல்ல சமாரி நோமையில படிச்சிருப்போம் இல்லைங்களா. அப்போ என்னையும் அந்த திராட்சரசத்தை கொண்டு அதை செய்கிறாருன்னு சொல்லும் பொழுது அந்த ஆவிக்குரிய சௌக்கியத்துக்காக அந்த காயங்களை கட்டி அவர் எப்படி அந்த வேலையை அங்க செய்ததை அடையாளப்படுத்து, இங்கு அதை பரிசுத்த ஆவியினால அதை செய்கிறாரு. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லும் பொழுது இது என்ன, ஒரு கருத்துல இது துக்கம், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையின் அனுபவங்கள் எடுத்துக்கிறோம். இந்த கண்ணோட்டத்துல படிக்கும்போது பாத்திரம் என்று சொன்ன என்னன்னா, இப்போ நாள் முழுவதும் அந்த ஆடுகள் சென்று மேய்ச்சலை அடைந்து நாளின் முடிவில் தொழுவத்துக்கு வரும்போது ஒருவேளை ஒரு ஆடுக்கு தாகம் ஏற்பட்டுருச்சுன்னு வைக்கலாம். தாகம் ஏற்பட்டுருச்சுன்னா என்ன செய்வார் அந்த மெய்ப்பன்னா, அந்த மெய்ப்பன் இடத்துல ஒரு துருத்தி போல இருக்கும், அதாவது கோட் ஸ்கின்னால கொடுத்த ஒரு பாட்டில் இருக்கும். இந்த ஆடுகளை வழிநடத்தின போவே, அமர்ந்த தண்ணீர்ல வழிநடத்தின போவே அந்த மெய்ப்பன் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த பாட்டில்ல, அதாவது அந்த துருத்தியில தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்திருப்பார். இப்ப தொழுவத்துக்குள்ள வந்த உடனே ஒரு ஆட்டுக்கு ஒரு தாகம் ஏற்படுது, அந்த ஆட்டுக்கு தண்ணீர் தேவைப்படுதுன்னு சொல்லும் பொழுது அந்த துருத்தியில இருந்து அந்த ஆட்டுக்கு என்ன பண்ணுவாரு, அந்த தண்ணீரை கொடுப்பார். இப்ப கொடுக்கும்போது
ஒரு மடக்கு கொடுத்துட்டு நிற்பாட்டிடுவாருன்னா இல்லை. அந்த ஆடுக்கு தாகம் தீர்ற வரைக்கும் அந்த தண்ணீர் கொடுப்பார். அபரிமிதமா அந்த திருப்தி அடைகிற வகையில் அந்த தண்ணீர் கொடுக்கப்படும். அப்போ தன்னுடைய சொந்த செலவில் பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்பி எடுத்து வந்த மெய்ப்பர் கொஞ்சம் தண்ணீரை கொடுப்பதற்காக அதை நிரப்பியிருப்பாரு, ஒரு சிப்புக்காக நிரப்பியிருப்பாரு. இல்லை, அந்த அந்த ஆடு முற்றிலும் திருப்தி அடைகிற வகையில் அந்த ஆட்டுக்கு என்ன பண்றாரு, தண்ணீரை கொடுக்குறாருன்னா, அன்னைக்கு யேசுவா கிறிஸ்து சொன்ன மாதிரி தான், நான் குடிக்க கொடுக்கும் தண்ணீர் நித்திய ஜீவகாலமாக உருகிற நீர் ஊற்றா இருக்கும், அதை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அப்ப இன்றைக்கு நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாம் அப்சர்வ் பண்றதுக்கு மேலாக இன்னைக்கு நமக்கு ஏராளமான சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அன்பு சகோதரர்களே. அதனால ட்ரிங்க் அண்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரிங்க், த ஹோல் லாட் மோர் டு ட்ரிங்க். நாம் பருகுவதற்கு ஏராளமான நீரை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அதை நம்ம பருக வேண்டும். அப்படின்னா எப்படி பருக வேண்டும்? நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்றாருன்னா நம்ம இடத்துல இருக்கிற குறைகளை, நோய்களை நீக்கி செய்கிற வேலையும் அந்த வேலையும் செய்கிறார். அதாவது ஆலோசனை, உணர்வை அருளும் ஆவி கொடுத்து, பலனை அருளும் ஆவி, கர்த்தருக்கு பயப்படும் அருளும் ஆவியெல்லாம் செய்து அந்த அந்த வேலையிலும் நம்ம அவருக்கு உட்படுத்தி இந்த தண்ணீரை, நமக்கு குடிக்க கொடுக்குற தண்ணீரை பருக வேண்டும். இன்றைக்கு நம்ம அனுபவபூர்வமாக இதை உணர்றோம் இல்லைங்களா? நமக்கு இன்னைக்கு இப்போ நம்ம நியூஸ் லெட்டரில் இவ்வளவு ஆழமான ஒரு சத்தியங்கள்லாம் நமக்கு நம்முடைய மொழிகளில் கிடைச்சி நம்ம இவ்வளோ படிக்கிறோம்னா, ஏராளமான சத்தியங்கள் இல்லை, குணாம்ச அபிவிருத்திக்கான சத்தியங்கள், இது வரைக்கும் மறைக்கப்பட்ட நிழல் பொருள் அடையாளங்கள், அதே போல் போதனை சம்பந்தமான காரியங்கள், தேவனுடைய தயவு, அவருடைய பராமரிப்புன்னு அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஏராளமாக இருக்குது. ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத சத்தியத்தை கொடுக்கல. நம்மளால் அப்சர்வ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு ஏராளமாக இருக்குது. நாம் நம்முடைய நேரங்கள், தாளந்துகள் இதெல்லாம் இந்த சத்தியத்தில் தியானித்து அதை நம்ம அபியாசிப்பதற்கு பயன்படுத்தி கடவோம். உண்மையில என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நான் என்ன அருமையான ஒரு மேய்ப்பனை கொண்டிருக்கிறேன் நாம சொல்ல கடவோம். கடைசியா நம்ம 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், கர்த்தருடைய வீட்டில் நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்னு சொல்றேன். அப்ப இங்கேயும் இதனுடைய காட்சியை பார்க்கணும். இப்ப இந்த 5 வசனங்கள்ல இது வரைக்கும் ஒரு ஆடை ஒரு மேய்ப்பன் வழிநடத்தின வந்த விதத்தெல்லாம் படிச்சிட்டோம். அப்ப அந்த ஆடு இப்ப தொழுவத்துல கொண்டு சேர்க்கப்படுது. அப்ப தொழுவத்துல வரும்பொழுது அதுக்கு பராமரிக்கிறார், அது அதை பாதிப்பெல்லாம் நீக்கி தண்ணீரை கொடுத்து வழிநடத்தி, தொழுவத்துல சேர்ந்த அந்த நாளின் முடிவுல அந்த ஆடுகள் அந்த இரவின் போது அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வருது. அப்படி வரும்பொழுது அந்த இரவு நட்சத்திரங்களால் நிரம்பின அந்த வானத்தை பார்க்கும்போது, இது வரைக்கும் இந்த நாள் முழுவதுமா அந்த மெய்ப்பர் தனக்காக செய்து வந்ததை பார்க்கும்போது அந்த ஆடுகள் எவ்வளவு பூரித்து போய், அல்லேலூயா, என்னே ஒரு ரட்சகர், என்னே ஒரு மெய்ப்பர்னு சொல்லும் இல்லையா? அது போலதான் நம்முடைய பிரதேசின் அனுபவங்கள்ல தேவன் நம்மளை படிப்படியா அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்திட்டு வரும் பொழுது, நாமளும் அந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் கடந்து வரும் பொழுது இந்த உணர்வை கொண்டவங்களா இருக்கணும், எண்ணி பார்க்கணும். எப்படிப்பட்ட மெய்ப்பர் நம்மளை இது வரைக்கும் நடத்தியிருக்கிறார், நாம் எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருந்திருக்கிறோம். இல்லை என்றால் நாம் அதை நம்மிடத்தில் உள்ள குறைகளை சரிப்படுத்திக்கணும். ஏன்னா அங்க கடைசியா சொல்லும் போது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்ன்ற. இதுல 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு நன்மை, ஒண்ணு கிருபை. அது ஒரு ஷூரிட்டியா கொடுத்திருக்கிறார், ஒரு நிச்சயமா கொடுத்திருக்கிறார். தமிழ்ல அந்த வார்த்தை இடம் பெறல. அதாவது ஷுவர்லி குட்னஸ் அண்ட் மர்சி ஷால் ஃபாலோ மீன்றார் இங்கிலீஷ்ல. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நிச்சயமா என்னை தொடரும்ன்றார். அப்போ ஒரு ஷூரிட்டியோட அதை கொடுக்கிறார். அப்போ அவர் கொடுத்த நன்மை இல்லைங்களா, சொல்லி முடியாத ஈவு. முதல் மகா உன்னத நன்மை நம்முடைய கர்த்தர் தான் இல்லைங்களா. நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கு அவர் கொடுத்தார். மீட்பின் வேலை அவர் மூலமா நமக்கு செய்தார். அந்த நன்மை மட்டும் இல்லாம கிருபையும் என்னை தொடரும். இந்த கிருபை என்ற வார்த்தையை இந்த இடத்துலயும் அது லவ்விங் கைண்ட்னஸ் என்றதான் இருக்குது. அதுக்கான எபிரேய வார்த்தை தான் இந்த இடத்துலயும் இருக்கு, mercy. இதை பற்றி நம்ம இன்னைக்கு அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா மண்ணால மிக அழகாக தேவன் நமக்கு அதை கொடுத்துட்டார். நமக்கு அவருடைய கிருபை அவசியம். நம்முடைய அபூர்ணங்கள், பாவங்கள் எல்லாம் மறைத்து நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய கிருபை நமக்கு அவசியம்.
நம்முடைய விழுந்து போன மாம்சத்தை அவர் பார்க்கறது கிடையாது, நம்முடைய இருதயத்தை தான் அவர் பார்க்குறாரு. அதனால அவர் வந்து நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிகிறாரு. கடைசியாக நம்ம பார்க்கும்போது இப்படிதான் இந்த நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் பொழுது நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று ஒரு உறுதியை அவர் கொடுக்கிறாரு. இப்போ ஒரு உதாரணத்தோட இங்க முடிக்கிறாரு. அதாவது ஒரு பள்ளத்தாக்கை கடந்து ஒரு தகப்பனும் ஒரு குமாரனும் செல்றாங்க. ஒரு தகப்பனும் குமாரனும் செல்றாங்க.